சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வசனத்தை கேட்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களை உமக்கென்று விசேஷித்து கொண்டோம். இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேர் மத்தியில் கர்த்தர் நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். 2 பேர் 3 பேர் உம்முடைய நாமத்தில் வந்தாலும் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிற எங்கள் ஆண்டவர், அங்கே வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட வந்து பேசி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை எதற்காக கூட்டி சேர்த்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வரவேண்டியவர்களும் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உட்காருவோம். முதலாம் நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இருக்கிற நேரத்தில் வருகை கடத்த காரியங்களை நாளை அல்லது நாளை மறுநாள் நாம் பார்க்க போகிறோம். கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சபைக்கு தேவையான சில காரியங்களை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் வாசியுங்கள். 1 அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 1:1 வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தியாப்பியனாய் ஆனபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி கொஞ்சம் வசனங்களை காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 Kings 1 chapter verses 1. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1வது வசனம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சம்பவமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது ராஜா வயது சென்று ஏறக்குறைய அவர் 70 வயதுக்கு முன்பாக வந்து விட்டார். ஏன்னா அவர் 70 வயதிலே மரணமடைந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலகட்டத்திலே தாவீது ராஜா வந்து அனல் இல்லாமல் இருக்கிறார். அனல் இல்லாமல் என்று சொன்னால், குறிப்பாக சொல்லணும்னா தாவீது ராஜா வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மைக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் வாசிங்க. ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு அனலும் இல்லை, ராஜாவுக்கு சுயநினைவும் இல்லை. ராஜா கோமா ஸ்டேஜில் இருக்கிறார், முழுவதுமாக படுத்திருக்கிறார். இப்போ ராஜாவுடைய நிலைமை இதுதான். இது எதனாலே இப்படி ஏற்பட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் என்ன, இதிலிருந்து என்ன ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு யூதாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யூதாவினுடைய எதிர்காலத்தை, கடைசி காலத்தை குறித்து அவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 49:9 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 49:9. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த வசனம் வந்து ஒரு தீர்க்க தரிசனம். ஏன்னா 49:1 யாக்கோபு சொல்கிறாரு, கடைசி நாட்களில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாருங்கள் என்று சொல்லித்தான் தன் பிள்ளைகளை அவர் அழைக்கிறார். அழைக்கும்போது யூதாவை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை 49:9 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மகனே, சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இது யாரை பற்றினதான தீர்க்க தரிசனம் அப்படின்னா, யூதா கோத்திரத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். யூதா கோத்திரம் சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தது. அதாவது சிங்கத்தை போல மடங்கி படுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து வாலிப வயதிலேயே 33 வயதிலேயே சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கல்லறையில் கொண்டு போய் வைக்கப்பட்டார். அது வரைக்கும் தான் இஸ்ரவேலர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்பொழுதே சாட்சி கொடுக்கிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம்.
சிங்கத்தை போல மடங்கி படுத்தது. எழுப்புகிறவன் யார்? இஸ்ரவேலுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த அந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு தெரிகிறது. யூதா கோத்திரம் இத்தோட மடங்கி படுத்துருச்சு, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதில் ராஜா இல்லை, அதோட மடங்கி படுத்துட்டாரு, இதுக்கப்புறம் யூதா கோத்திரத்து ராஜா யார் அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புகிறவன் யார், இனி யூதா கோத்திரத்தை யார் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். கிழச்சிங்கத்தை போல மடங்கி படுத்தான். அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் தாவீதை குறிக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இங்கேயும் தாவீது அந்த இடத்துல கிழச்சிங்கத்தை போல ஒரு 68 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள நான் நினைக்கிறேன், மேபி அந்த காலகட்டமாக தான் இருக்கணும். ஸோ அவர் சிங்கத்தை போல, அது யூதா கோத்திரத்து சிங்கம், அவரும் தான் அப்படி தான். அவர் இப்பொழுது மடங்கி படுத்துட்டார். அவரை எழுப்புகிறதுக்கு ஆள் இல்லை, இப்போ அவர் படுத்துட்டார் அந்த இடத்துல, அவ்வளோதான். அவரை எழுப்புகிறவன் யார்? இந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. யூதா சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான். இப்பொழுது தாவீது ராஜா கிழச்சிங்கத்தை போல மடங்கி படுத்தான். அனல் இல்லாமல் இருக்கிறான், அறியாமல் இருக்கிறான், ஒன்றுமே இல்லை, சூழ்நிலை அப்படி இருக்கிறது. இதே போல தான் உங்களுக்கும் எனக்குமான இந்த காலகட்டம், கடைசி காலகட்டம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார். அதாவது, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலாக இருந்தாலும் பரவாயில்லை, குளிராக இருந்தாலும் பரவாயில்லை. அதில் ஒரு வார்த்தை என்ன இருக்குது? நீ அனலும் இல்லை அப்படின்னு இருக்கு. கடைசி கால சபை லவோதிக்கேயா கடைசி சபை. இப்போ சபை அனல் இல்லாமல் இருக்கிறது. தாவீதை குறித்து நான் வேதம் சொல்லுகிறது, அனல் இல்லை, அனல் உண்டாகவில்லை அப்படின்னு இருக்கிறது. சபை இப்பொழுது அனல் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. என்னங்க எங்கள் சபையை சொல்கிறீங்களா? உங்கள் சபையை சொல்ல, ஓவராலாக உலகம் முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான சபைகளுடைய நிலைமை இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அனல் இல்லாத நிலைமை. சபை இன்னைக்கு அனல் உண்டாக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இதுவும் யூதா கோத்திரத்தில் வந்ததான சபை தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார், அவர் தான் இதற்கு தகப்பனாக இருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் தான் ராஜாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மையும் கர்த்தர் ஆசாரியரும் ராஜாவுமாக தான் அழைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இதே நிலைமையில் தான் இன்னைக்கு கடைசி கால சபை இருக்கிறது, படுத்திருக்கிறது. சபை இன்னைக்கு எதை போட்டு மூடினாலும் அனல் உண்டாக முடியாத நிலைமை. நீங்கள் பொதுவாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபை இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குது, சத்தமாக இருக்குது. சபை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, சத்தமாக இருக்குது. ஆனால் அனலாக இருக்குதாங்கிறது தான் இப்போ கேள்வியே. இங்கே சபைக்கு இன்றைக்கி குறைச்சலே இல்லை, சபை கூட்டமாக இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. சபையில் போனீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, சபையில் கூட்டமாக ஜனங்க வராங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்திலேருந்தே சொல்கிறேன், பெரிய கூட்டம் வருதுன்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டம் எப்படி ஆகுதுங்கிறது தான் கேள்வி. கூட்டம் வர்றது தப்பு கிடையாது, அந்த கூட்டம் என்ன ஆகுது? இயேசுகிட்ட 5000 பேர் வந்தாங்க, ஆனால் 5000 பேர் வந்ததில் எத்தனை பேர் தேர்னாங்கன்னு பார்க்கணும். 5000 பேர் வந்த உடனே இயேசு அடுத்து சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை அப்பத்துக்காக பின்பற்றுகிறீர்கள். அப்போ கூட்டம் வரும்போது எதுக்கு கூட்டம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ கடைசியாக மிச்சம் மீதி எவ்வளோ இருந்துச்சுன்னா 12 பேர் தான் அவர்கிட்ட இருந்தாங்க. அவங்க யாருன்னா, அவங்க சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம். ரெண்டாவது அவன் சொல்கிறான், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. இவன் தான் கடைசி வரைக்கும் கூட இருப்பான். ஏதாவது வாங்க வர கூட்டம் நிற்காது, போயிடும். 5000 பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. 12 பேர் வந்தாங்க. 5000 பேர் வாங்க வந்தவங்க, 12 பேர் விட்டுட்டு வந்தவங்க. அப்போ இன்றைக்கி எந்த கூட்டம் சபையில் இருக்கிறது? சபை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே சபை எழுப்புதல் அப்படின்னா என்ன? க்ரௌடு தான் எழுப்புதல். எழுப்புதல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரௌட். அப்போ 120 பேர் தான் அன்றைக்கி இருந்தாங்க. அது எழுப்புதலை கொண்டாந்தாங்க. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கணக்குக்கு அது ரொம்ப சின்ன சர்ச்சு. அன்றைக்கி எழுப்புதலை கொண்டு வந்த ஃபஸ்ட்டு சர்ச்சு 120 பேர் தான். சரி, அன்றைக்கி 3000 பேர் வந்துட்டாங்க, 5000 பேர் வந்துட்டாங்க, இருந்துட்டாங்க. திருப்பி பாருங்கள், கரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் தெளிவாக சொல்லுது. 8ஆம் அதிகாரத்தில் சிதறி போனார்கள்னு இருக்குது. அப்படி தானே இருக்குது. சமாரியாவுக்கு சுவிசேஷம் என்னவாயிருச்சு? சிதறி போயிடுச்சு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த 5000 பேர் 8000 பேர் 3000 பேர் கூடனா 8000 பேர் சொல்கிறேன், யாரும் அதுக்கப்புறம் இல்லை, எல்லாம் சிதறி போயாச்சு. ஏன்? இவங்க எல்லாம் என்ன ஆகிட்டாங்க? அதுக்கப்புறம் பந்தி விசாரிப்புக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, கிரேக்கர்கள் நினைக்கப்படுறதில்ல. ஆஸ் யூஷுவல் வந்தாங்க கூட்டம், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பாட்டு கூட்டமாக மாறிட்டாங்க. எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பித்தோன்னே ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிருச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ அங்கே அதுக்கப்புறம் செதறி போயிட்டாங்க. இப்போ இதே நிலைமை தான். கூட்டம் இருக்குது, கூட்டம் எழுப்புதல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கூட்டம் எழுப்புதல் கிடையாது. என் கூட்டத்துக்கு 5000 பேர் வந்தாங்க, பெரிய எழுப்புதல் இல்லை. இயேசு அதுக்கப்புறம் ஒரு சமாரிய ஸ்திரீகிட்ட பேசினார், அங்கே ஒரு கிராமமே வந்துச்சு, அது எழுப்புதல். ஆமாம், அப்படி தானே. அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை போய் விடுதலை ஆக்கினார், திருப்பி அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு, அது எழுப்புதல். அப்போ எழுப்புதல் என்பது ஒருத்தரை வச்சும் வரும், 12 பேரை வச்சும் வரும்.
எழுப்புதல் என்பது கூட்டம் அல்ல. இன்னைக்கு சபை கூட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தே ஆர் ஆல் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த குவான்டிட்டி, தே ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த குவாலிட்டி. சபை ஆவிக்குரிய விதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. எல்லாருக்கும் என்ன தரிசனம் இருக்கு? பெருசாகணும் சர்ச்சு, பெருசாகணும் சர்ச்சு. ஆண்டவர் நினைச்சாருன்னா அப்படின்றதுக்குள்ள சபையை பெருசாக்கி விட்டுருவார். ஒரே ஒரு அற்புதம், ஒரு ஊரே ரட்சிக்கப்பட்டுரும். அவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில் இஸ்ரவேல்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹி கேன் டூ எனிதிங். ஏன் ஆண்டவர் செய்யாமல் இருக்காரு? அதான் கேள்வி. ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிள்ளைக்கு தாய் பால் கொடுக்காட்டி பிள்ளை செத்து போயிடும். உண்மை தானே? ஆமாம் தானே? உண்மைதான். ஃபீட் பண்ணாட்டி பிள்ளை என்னவாயிடும்? செத்து போயிடும். அதே பிள்ளைக்கு ஃபீட் பண்ணி 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 கொடுத்து மூக்கு வழியாக பால் வந்தாலும் பிள்ளை என்னவாயிடும்? செத்து போயிடும். அப்போ ஃபீடிங் கரெக்டாக பண்ணணும். ஒரு உலக பிரகாரமான தாய்க்கே ஃபீடிங் கரெக்டாக பண்ணணும்னு தெரியும்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஒரு சர்ச்சுக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணணும்னு கரெக்டாக தெரியும். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆண்டவர்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமோ அந்த பக்கமோ பல கிலோமீட்டருக்கு காடை விழுந்து கிடக்கும். யாரும் அங்கே ஒன்றும் நஷ்டமே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. ஆனால் ஏன் இன்னைக்கு சபை எதை கான்சென்ட்ரேட் பண்ணுதுங்கிறதா முக்கியம். குவான்டிட்டியா குவாலிட்டியா? இன்னைக்கு சபை குவான்டிட்டிக்குள்ளே போயிடுச்சு. சபை இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் வேணாமா? இதெல்லாம் வேணும். ஆனால் இதெல்லாம் பேஸாக கிடையாது. சபையை நீங்கள் ஒரு வீட்டை எவ்வளோ வேணாலும் அழகாக கட்டுங்க. ஆனால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடாட்டி அழகாக கட்டி என்ன பிரயோஜனம்? இல்லையா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை, மேலே நீங்கள் எத்தனை கோடி போட்டு கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு காற்றுல கீழே விழுந்துருச்சுன்னா வேஸ்ட் தானே அத்தனையும். நீங்கள் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு மேலே சும்மா பாருங்க. இப்போ சில இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம், இப்போ ஜெர்மனிக்கெலாம் பார்க்குறோம், பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டையிலேயே வீடு கட்டியிருக்கிறாங்க மொத்தமாக. ஏன்னா அழகாக அசிங்கமாக இருக்குது, அழகாக தான் இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குது? 20 வருஷம் 30 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் சபையினுடைய பேஸ்மெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. சபை அனலுள்ள சபையாக இருக்கணும். சபை அனல் இல்லாமல் அது ராஜாவாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைல்ல. பெரிய ராஜா தான் படுத்து கிடக்கிறாரு. படுத்திருக்கிறது யாருன்னா தாவீது ராஜா. அனல் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு அனல் இல்லாமல் பெட்டிக்குள்ளே வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? ஐயோ அவர் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க, ஒரு 4 வருஷம் இருந்துட்டு போடணும் சொல்லுவாங்க. உடனே அடுத்தவங்க எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, நம்மக்கிட்ட ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த கேள்வி எப்போ ஃபியூனரல். இப்போலாம் நம்ம ரொம்ப முன்னாடியே அது கேட்டுக்கிறோம். சொன்ன உடனே ஐயோ அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்பான், எப்போ ஃபியூனரல்? ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எப்போ எடுப்பீங்க? இதுக்கு மேலே அவரை வச்சுக்காதீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய உலக தலைவராக இருக்கட்டும் 10 நாளைக்கு மேலே வைக்க மாட்டாங்க எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் 1 மாதத்துக்கு மேலே வைக்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு, வேலை ஓவர். வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் அனல் இல்லாத உடம்பை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அனல் இல்லாத சபையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சபை அனல் இல்லாமல் படுத்து கிடந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு படுத்திருக்கிற தாவீது ராஜா யார் தெரியுமா? அவர் ஒரு காலத்தில் சிங்கத்தை ஜெயித்தவர், ஒரு காலத்தில் கரடியை ஜெயித்தவர். ஆமாம் அப்படி தானே? ஒரு காலத்தில் சிங்கத்தை ஜெயித்தவர், ஒரு காலத்தில் கரடியை ஜெயித்தவர், ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தவர். இப்போ அனல் இல்லாமல் படுத்து கிடக்கார். அதான் பிரச்சனையே. இப்போ இன்னைக்கு சபைக்கு பழம்பெருமை பேசுறதுல எந்த விதமான வஞ்சனையே கிடையாது. நாங்கள்லாம் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்கள் அசைத்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் இது பண்ணோம், கட்டினோம். யாருமே அதை குறையாக சொல்லவே இல்லையே. தாவீது சிங்கத்தை ஜெயித்து நம்ம குறையா சொல்கிறோமா? தாவீது கரடியை ஜெயிச்சதை குறையா சொல்கிறோமா? கோலியாத்தை ஜெயித்த குறையா சொல்கிறோமா? இன்னை வரைக்கும் அந்த பெருமை பேசிக்கு தானே இருக்கிறோம். இன்னைக்கு அனல் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. தாவீது அன்னைக்கு கோலியாத்தை ஜெயிச்சது உண்மை, இன்னைக்கு அனல் இருக்கிறதா? சபை ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட இருந்த சாட்சிகள் உண்மைதான். கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். ஆமாம், எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கிறாங்க. எல்லா மிஷனரியும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. எல்லா பாஸ்டரும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. எல்லா எவாஞ்சலிஸ்ட்டும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அவங்கவுங்களுக்குரிய பிரச்சனை இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு, அந்த விசுவாசிக்கு, எனக்கு தான் அந்த பிரச்சனை, உலகத்தில் மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னு நினைப்பு. அது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐயா என்ன மாதிரி பிரச்சனை யோபுக்கு கூட வரலன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. யோபுக்கே வரலையா? உங்கள் 10 பிள்ளையும் செத்து போச்சானா? இல்லையா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னார். அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்போ இவர் ஏன் யோபை கம்பேர் பண்ணாருன்னு தெரில. அதுதான் எனக்கு தெரில. யோபுக்கே இல்லைன்னு எதுக்கு இப்போ வம்புக்கு யோபை இழுத்தார் பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனை எப்பவுமே நமக்கு ரொம்ப பெருசு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சில ஊழியக்காரங்களுக்கு இன்னொரு ஊழியத்தை பார்த்தா கொஞ்சம் மட்டு, பாஸ்டருக்கு எவாஞ்சலிஸ்ட்டை பார்த்தா கொஞ்சம் மட்டு. அவருக்கு என்ன ஜாலியாக ஊர் சுற்றுறாரு, ஊராக போகிறாரு, அவருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரை பார்த்தா, எவாஞ்சலிஸ்ட்டை பார்த்தா கவலை. அவன் பிரச்சனை அவனுக்கு தான் இருக்குது. வீட்டை விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஊராக போய் என்ன மொழியோ, என்ன தேசமோ, என்ன குளிரோ, என்ன சாப்பாடோ, எங்கே தங்க வைக்கிறாங்களோ, எப்படி போதோ, என்ன ட்ரெயின் பிடிக்கிறானோ, என்ன ஃப்ளைட் பிடிக்கிறானோ, என்ன வண்டி பிடிக்கிறானோ தெரியாது.
அது அவங்க இஷ்டம். இப்போ எவாஞ்சலிஸ்ட்டுக்கு பாஸ்டரை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்ன, நல்ல ஒரு 100 200 300 விசுவாசி வருது, தசமாக காணிக்க வருது, நல்ல காரு வீடெல்லாம் வாங்கிட்டாரு, செட்டில் ஆகிட்டார். அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். 200 விசுவாசியை மேய்க்கிறதுக்குள்ளே பிபி சுகர் எல்லாம் வந்துடும், அத்தனையும் வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான். ஐயோ அப்பா, நீங்கள் பாதி பாஸ்டர் போய் கேட்டு பாருங்கள், அத்தனை பேருக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. எதனால் வந்துச்சு? அவருக்கு ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை தான். ஆனால் அந்த 200 குடும்பத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே, பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ளே அவர், நான் எப்பவும் சொல்லுவேன் பாஸ்டர்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். ஏன்னா இந்த ஜனங்க வந்து அவன் கானானுக்கு போகிறானோ இல்லையோ மோசையை போக விட மாட்டான். அவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். அவன் போகிறானோ இல்லையோ மேய்க்கிறவனை போக விட மாட்டான். அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கஷ்டம். மிஷினரிகளை போய் கேட்டு பாருங்கள், மிஷினரிகளுக்கு யாரை பார்த்தாலுமே பெருசாக தெரியாது. நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க யார் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டம் இல்லைன்னே சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொருத்தரும் அவன் ஊழியத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது. எல்லாரும் கடந்து வராங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பயனீர் பண்ணவங்க. செகண்ட் ஜென்ரேஷன்லேயும் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு தான் மேலே வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மாத்திரம் பேசி கொண்டிருந்தால் போதுமா? 1972 அப்படி நான் இப்படி இருந்தேன், 1985 இப்படி இருந்தேன், 2010 அப்படி இருந்தேன். உண்மை சாட்சி, எந்த சாட்சியெல்லாம் தள்ளுவதற்கு இல்லை. ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டியது வாட் அபவுட் டுடே, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதுதானே முக்கியம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தேன்றது ஆண்டவர் கனவீனப்படுத்தலை. அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன பண்ணிட்டு போகிறேங்கிறதா முக்கியம். இன்னைக்கு நான் அனல் உணர்வாய் காணப்படுகிறேனா? இன்னைக்கு எனக்குள்ள அனல் இருக்கிறதா? அதான் முக்கியம். சிங்கத்தை ஜெயிச்சோம், கரடியை ஜெயிச்சோம், கோலியாத்தை ஜெயிச்சிருக்கிறோம், எஸ் ஃபேக்ட். பட் வாட் அபவுட் டுடே? இன்றைக்கு நான் எந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறேன்? அதைத்தான் இன்னைக்கு சபைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஊழியம் சூப்பராக பண்ணார், எங்கள் தாத்தா பண்ணார், இல்லை யாருமே குறை சொல்லலை. உங்கள் அப்பா நல்லா பண்ணிட்டாரு, உங்கள் தாத்தா சூப்பராக பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் கேள்வி. அது அவர்கள் காலத்திலிருந்து உருவாக்கின சபை, அவங்க கரெக்டாக அஸ்திவாரம் போட்டாங்க, மேலே நீங்கள் எப்படிப்பட்டு கட்ட போகிறீங்கிறதா நீங்கள் கேள்வி. அப்போ இன்றைக்கி சபை அனல் உள்ளதாய் காணப்படுகிறதா என்றால் பெரும்பான்மையான சபைகள் அனல் இல்லாமல் கிடக்கிறது. ஆனால் படுத்துருக்கிறது என்ன, ராஜா தான். சபை பெருசாக இருக்கு, கிராண்டாக இருக்கு, சவுண்டாக இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு, எல்லா வித டெக்னாலஜியும் இருக்கு, இன்னும் சொல்லவே வேண்டாம், சேட்டிலைட்டே தனியாக விடுற அளவுக்கு பணக்கார சர்ச்செல்லாம் இருக்கு. இல்லை யாரும் இல்லைன்னே சொல்லலை. உள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? உள்ளே அனல் இருக்கிறதா? அன்னைக்கு ஒரு 120 பேர் ஒரு வீட்டறையில் கூடி வரும்போது ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட இறங்கினார் இருக்கு. ஆனால் கடைசி காலத்தில் சபையை குறித்து அனல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அக்கினிமயமான நாவுகள் வேண்டாம், கொஞ்சம் தூரத்திலேயாவது அனல் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில சபைகளுக்கெல்லாம் போய் உக்காந்தோம்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க வேதம் சொல்லுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிங்கள், அப்படி தானே பைபிள் சொல்லுது. இங்கே ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு ஆராதனை, ஆடம்பரத்தோடு கூட இருக்கு ஆராதனை. ஆனால் ஆவியானவரோடு கூட ஆராதனை இருக்குதான்னா இப்போ அதான் இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, கிராண்டாக இருக்குது சர்ச். அப்படியே கொயர் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகு பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அப்டேட் பண்ணி வாங்கி வச்சுருக்குறாங்க. நீங்கள் சர்ச்சை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் இது தாண்டி இருக்க வேண்டியது ஆவியானவர். ஆவியானவர் அனல் இல்லாமல் இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இவ்வளவு இல்லை, வாய்ப்பு இல்லைனாலும், நீங்கள் கொட்டடிக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய உங்களுடைய ஆராதனையில் அபிஷேகம் இருக்குமானால் அதுதான் அனலுள்ள ஆராதனை. இன்றைக்கி அது இருக்குதா? நம்ம எங்கேயோ நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நாங்கள் ஒரு 50-100 பேர் தான் இருக்கிறோம், எங்கள் சர்ச்சில் இப்படி இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதே முக்கியமே கிடையாது, எப்படி இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் காணக்கூடாத இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு டாட்டுக்குள்ளே கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாரிஸில் இல்லாமல் இந்த மூலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே நீ 1000களில் சிறிதாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு, 1000களில் நீ சிறிதாக இருந்தாலும். ஆனால் மத்தேயுவில் சொல்லும்போது சொல்வார், நீ சிறியது அல்ல. ஏன்? யூதேயாவில் இருக்கக்கூடியதான 1000 பேர் இருக்கக்கூடியதான ஒரு கிராமத்தில் 1000 பேர் கூட இல்லாத கிராமம் அது. அந்த இடத்துல நீ சின்னதாக இருந்தாலும் நீ சின்னவன் கிடையாது, கவலைப்படாத. தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்துலேருந்து புறப்படுவார், ராஜா உன்னிடத்துலேருந்து புறப்படுவார். நான் எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறேங்கிறதா முக்கியம். கிதியோன் அவனுடைய கோத்திரத்தில் சின்னவன், நினைக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனைத்தான், அவனுடைய பட்டயம் தான் கர்த்தருடைய பட்டயமாக மாறியது. அப்போ நான் எங்கே இருக்கிறேங்கிறத விட எப்படி இருக்கிறேன்? அனல் உள்ளவனாக இருக்கிறேனா?
நான் கிராண்டாக இருக்கிறேன்றது முக்கியமே கிடையாது. இருந்துட்டு போங்க, தப்பும் கிடையாது, அது உங்கள் இஷ்டம், உங்கள் தேவைக்கேற்ற கிராண்டு. இப்போது நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன், ஏசிங்கிறது வந்து ஒரு கிராண்ட் லக்ஸுரி. ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்ரீலங்காலாம் போனீங்கன்னா ஏசி போட்டால் பணக்கார வீடு, ஏசி போட்டுக்கிறாங்க, பயங்கர பணக்காரங்கம்பாங்க. சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா ஏசி மஸ்ட்டு. ஏசி மஸ்ட்டு தானே, ஏசி இல்லாமல் வாழவே முடியாது. இது பாலைவனத்துக்குள்ளே இருக்கிறான்ல. இப்போ நீங்கள் இந்தியாவில் போயிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் ஹீட்டர் போட்டு நீங்கள் சுடுதண்ணி வர வைங்க. என்னத்துக்கு இப்போ ஹீட்டர் போட்டிருக்கிறாங்க இங்கே தேவையில்லாமல்? அங்கே அது ஆடம்பரம். இந்த ஊரில் ஹீட்டர் இல்லாட்டி வாழ முடியுமா? இங்கே அது மஸ்ட்டு. அதனால் எங்கே மஸ்ட்டு எங்கே அது லக்ஸுரிங்கிறது டிபெண்ட்ஸ். அது முக்கியம் இல்லை, எங்கே இருந்தாலும் நான் எப்படிங்கிறது தான் முக்கியமே. அப்போ நான் சின்னவனா பெரியவனா, எந்த இடத்துல இருக்கேன், சின்ன சர்ச்சா, 50 பேர் வராங்களா, 100 பேர் வராங்களா, யாருக்கும் தெரியாத கிராமத்துக்குள்ளே இருக்கிறானா, சிட்டிக்குள்ளே இருக்கிறானா, அதெல்லாம் முக்கியமே இல்லை. தாவீது ராஜாவாக படுத்து கிடக்கிறாரு. ராஜா அரண்மனையில் படுத்திருந்தா எப்படி படுத்துருப்பார் பாருங்க. கட்டில் எப்படிப்பட்ட கட்டிலாக இருக்கும் பாருங்க. சுற்றி எத்தனை பேர் மெடிசன், எத்தனை பேர் டாக்டர்ஸ், அன்னைக்கு இருந்த டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பான். இவ்வளோ பேர் இருந்தாலும் எங்கிட்ட அனல் இல்லையே. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சபைகளுடைய ஊழியக்காரனுடைய நிலைமை. எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்ன கேட்டாலும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் கொண்டு வர முடியாதது என்னன்னா, பரலோகத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய அனல். இது ஆவியானவர் கொடுக்கத்தால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் நினச்சிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை இறக்கிடலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையான கேமராவை கொண்டு வந்து இறக்கிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி சக்தி ஆண்டவர் சில நிறைய ஊழியங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ சிலர் காலம் மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது. பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ இருக்குது, அது ஒரு குரூப்புக்கு இருக்குது. நான் பெரும்பான்மையானவங்களுக்கு சொல்கிறேன், டக்குன்னு இறக்கி எல்லாத்தையும் உடனே செய்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் எதையுமே காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தாவின் அபிஷேகம். அன்னைக்கிலேருந்து கேட்குறான், காசு கொடுத்தா கிடைக்குமா? இன்னைக்கு அதை மறைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்களா, பலவிதமான வஸ்திரங்களை போட்டு, அந்த வசனம் சொல்லுது, வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு என்ன உண்டாகவில்லை, ஆனல் உண்டாகவில்லை. எல்லாம் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க இந்த ஆவியானவரை கொண்டாடுறதுக்கு, எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆவியானவரை கொண்டு வரத்துக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ மேல் வீட்டு அறையில் கூட்டினாங்கல்ல, அன்றைக்கி ஆவியானவர் எப்படி கொண்டு வந்தாங்க, ஒருமனப்பட்டு கூட்டினாங்க, ஆவியானவர் வந்துட்டார். இப்போ ஆவியானவர் கூட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக கொட்டடிக்க முடியுமோ அடித்து பார்க்குறோம். கொட்டு ஸ்பீடாக அடித்தா ஆவியானவர் வேகமாக இறங்குறாரு, கொட்டை நிறுத்திட்டா ஆவியானவர் நின்றுறாரு. என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் பரிசுத்த ஆவியில் கொட்டாவி. கொட்டடிச்சா வர்றது, கொட்டு நின்றுச்சுன்னா நின்று போகுது. இப்போ நீங்களுமே அப்படி தான் வச்சுருக்கீங்க, நானும் உங்களை சொல்லலை, பொதுவாக நீ கடைசி காலத்தில் அப்படி தான் வச்சுருக்கீங்க. என்ன வச்சுருக்கிய, ஒரு கடைசியாக ஆவி ஊத்துறதுக்குன்னு 2 பாட்டு வச்சுருக்கோம் நம்ம. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அதை கடைசியாக பாடி இறக்குனா தான் ஆவியானவர் இறங்குவார். நீங்கள் இப்போ மெதுவான பாட்டில் ஆவியானவர் இறங்க மாட்டார், பார்த்துருக்கீங்களா? ஆவியானவருக்கு ஸ்லோ பீட் பிடிக்கிறது இல்லை, இப்போ எல்லாம் 6/8 தான். ஆவியானவருக்கு இப்போ எல்லாம் அந்த பீட்டு தான் பிடிக்குது. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது, வல்லமை தேவை தேவா. அதானுங்க, வல்லமை தேவை தேவா, இப்போ தேவை தேவா, இன்றைக்கு தேவா, உடனே இமிடியேட்டாக ஊற்றுங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு அனல் இறங்குது, இல்லைன்னா இறங்க மாட்டேங்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு எவ்வளோ பாட்டு இருக்கு இல்லையா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அவனுக்கு ஆவியாக இறங்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. அப்புறம் ஆளுகை செய்ய ஆவியானவரையே ஸ்பீடாக போகிறான், ஆளுகை செய்யும் ஆவி அப்படி ஆயிடுறான். அதை கொடுத்த ஆவியானவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு அந்த டியூன் ஆண்டவர் தானே கொடுத்துருப்பாரு, அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு சபை என்ன இருக்கு, பலவிதமான வஸ்திரங்களால் மூடி பார்க்குது. அனல் வருமா, கொட்டடிச்சு பார்க்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு பார்க்குது, ஏற்ற இறக்கத்தோட பேசி பார்க்குது, கத்தி பார்க்குது, என்னென்னோ செஞ்சு பார்க்குது, அனல் உண்டாகவில்லை. இன்னைக்கு இதுதான் சபையினுடையதான நிலைமை. ஒன்று மட்டும் ஆண்டவர் தெளிவாக நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், என்ன தெரியுமா? நாம் அனல் உள்ள ராஜாக்களாக இருக்க வேண்டும். நான் ராஜாவும் ஆசாரியனுமாக இருப்பது முக்கியமில்லை, அனலுள்ள ராஜாவாக இருக்கிறேனா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் உள்ளதாக இருக்கிறதா? இன்றைக்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய உலக ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியம், இதை வைத்து நிர்ணயம் பண்ணாதிருங்கள். இது எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அளவு கிடையாது, புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். இதுவும் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. ஆகாப்பு கூட தான் ராஜாவாக இருந்தான், ஆண்டவருடைய இருந்தான். மனசை கூட தான் ராஜாவாக இருந்தான், ஆண்டவருடைய இருந்தான். பாபிலோன் ராஜா கூட தான், நேபுகாத்நேச்சார் கூட தான் ராஜாவாக இருந்தான். அதனால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையா? இல்லை. உட்கார்ந்துருக்கிற இடம் ராஜ்ய பாரத்தை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளாதிருங்கள். அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான
சம்பந்தமும் இல்லை. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பல நேரங்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த காட். அதுதான் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே நீங்கள் கணக்கு பார்க்கணும். ஓ, கர்த்தர் இன்னைக்கு சம்பளத்தில் உயர்வை கொடுத்தார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு கூட தான் இருக்கிறார். இப்போ இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது வேலை கிடைக்காம கொஞ்சம் சம்பளம் வாங்கினீங்களே, அப்போ உங்க கூட தான் இருந்தார். நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது, அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு தெரியுது. நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. பின்ன பிறக்கும் போதுலேருந்து கூட தான் இருக்கிறார் ஆண்டவர், அவர் இல்லாமல் இல்லை. அப்போ நீங்கள் கர்த்தரோட கூட எங்கே இருக்கிறீங்க? அதான கேள்வி இன்னைக்கு. அப்போ நான் எதை வச்சு கம்பேர் பண்ணணும்? என்னுடைய அனலுள்ள வாழ்க்கை, எனக்கும் தேவனுக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப், எனக்கும் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம், இதை வச்சுட்டு தான். அதனால தான் வேதம் சொல்லுது 1 Corinthians 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்ன நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நான் கர்த்தரோடு இருக்கேன்னா அனல் எனக்குள்ளே இருக்குதா? இந்த அனலை உண்டாக்குவதற்கு நீங்கள் வேற எதையும் முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேர் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த ஆராதனைக்கு போனால் அனல் இறங்கும். சிலர் இருக்கிற சர்ச்சை விட்டுட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போனால் அபிஷேகம் இறங்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் அபிஷேகம் இறங்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஆவியானவர் அங்கேயே இறங்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இன்னொருத்தர் வழியாக தான் உங்களுக்குள்ளே இறங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அனல் இல்லாமல் விழுந்து கிடந்தீங்கன்னா இன்னொரு அனல் உள்ளவன் தேவைப்படுகிறார். 2 பேர் இருப்பார்கள், ஒருத்தர் அனல் இல்லைன்னா இன்னொருத்தர் அனல் உண்டாக்குவான்னு பைபிள் சொல்லுது. நீங்களே அனலாக இருக்கும்போது இன்னும் அனல் உள்ளவர்களாக தான் மாறணும். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி டிபெண்ட்ஸ், இல்லைனா ஏதாவது ஒரு ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. எந்த வஸ்திரத்தை மூடினாலும் உங்களுக்கு அனல் வராது. அந்த அனலை நீங்கள் தான் உங்களுக்கு உள்ளிருந்து தான் வரணும். அப்போ இந்த அனலை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்போது அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், அதான் சொல்யூஷன். வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:2 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும், கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவருக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ அனல் உண்டாக்கணும்னா என்ன பண்ணணும்? ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும்னா என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் எல்லை எங்கும் தேடி ஒரு சிறு பெண்ணை கொண்டு வரணும். அப்படிதானே பைபிள் சொல்லுது? ஆமாம் தானே? சரி, ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு இஸ்ரவேல் முழுக்க ஒரு பெண்ணை தேடி அனல் உண்டாக்க கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. ராஜா அந்த கூட இருந்த அவருடைய அமைச்சர்கள், கூட இருக்கிறவங்களாம், ஊழியக்காரர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, இந்த ராஜாவுக்கு அனல் உண்டாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, ராஜாவுக்கு 8 மனைவிகள் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு எத்தனை மனைவி? 8 மனைவி இருக்கிறாங்க. கணக்கின்படி மறுமனையாட்டிகள் இருக்காங்க. 8 மனைவி இருக்கிறாங்க. மீகாலிருந்து அபிகாயில் வரைக்கும் 8 மனைவி இருக்கிறாங்க. இவர்கள் தான் அனல் உண்டாக்க வேண்டியவர்கள், பொறுப்புள்ளவர்கள். அனல் உண்டாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் இவங்க தான். ஆனால் ஏன் இவர்களால் ராஜாவுக்கு அனல் உண்டாக்க முடியவில்லை? ராஜாவுக்கு அனல் உண்டாக்க வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு தானே. ஆனால் இவர்களால் ஏன் அனல் உண்டாக்க முடியவில்லை? இவங்கெல்லாம் யாரு? ஒரு காலத்தில் ராஜாவால் நேசிக்கப்பட்டவர்கள். பத்சேபால், மீகா ராஜாவால் நேசிக்கப்பட்டவர்கள் இல்லையா? ராஜாவை நேசித்தவர்கள் அபிகாயில், தேடி வந்தவங்க. ஒன்று ராஜா நேசிக்கிறது, இல்லை ராஜாவை நேசிக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க இருந்தும் ராஜாவுக்கு அனல் உண்டாக்க வேறொரு சிறு பெண் தேவைப்படுகிறது. ஏன் இந்த இவர்களால், மறுமனையாட்டிகளால், இவர்களால் இந்த அனலை உண்டாக்கக்கூடிய நிலைமைக்கு வர முடியவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் ராஜாவுக்காக நேசித்தவர்கள் தான், ராஜாவுக்கு அனல் உண்டாக்கினவர்கள் தான், ராஜாவால் விரும்பப்பட்டவர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இவர்களாலும் ராஜாவுக்கு அனல் உண்டாக்க முடியவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரியதான சபைகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், நான் எல்லாரையுமே சொல்லலை, இந்த மாதிரி ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை நேசித்தவர்கள், கர்த்தரே நேசித்து அவங்க ஊழியத்துக்கு அழைச்சி கூட்டு வந்தார், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில்
கர்த்தருக்காக வாலண்டியராக தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனோ மரணமோன்னு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியமான எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சபை ஏன் அனல் இல்லாமல் இருக்கிறது? நான் ஏதோ அனல் இல்லாமல் இருக்குதுன்னு சபையெல்லாம் அப்படி இருக்குதான்னா, பெரும்பான்மையான சபை எல்லா ஊழியக்காரங்களுமே நீங்கள் சொல்கிறது என்ன, அந்த காலத்து மாதிரி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய அனல் இன்னைக்கு கிடையாது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய அனல் இன்னைக்கு கிடையாது. சபையில் அன்னைக்கு இருந்த வைராக்கியம் கிடையாது. இன்னைக்கு சபை எந்த அளவுக்கு ஆயிருச்சு, அன்னைக்கு சினிமா பார்க்கறது, சினிமா பாட்டு கேட்கறது கூட தவறென்று அவர்களாவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதில் இருந்தாங்க. அவங்க ஒரு கான்ஷியஸில். இன்னைக்கு சபையில் வந்து சினிமா பாட்டை பாடினாலும் கைத்தட்டி விசில் அடிக்கிற அளவுக்கு பெரிய ஊழியக்காரங்க போயிட்டாங்க. அன்னைக்கு வைராக்கியமாக பேசினவங்களே போயிட்டாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர்களால் அனல் உண்டாக்க முடியவில்லை? இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் வைராக்கியமாக இருந்தவங்க தான். அதான் திருப்பி சொல்கிறேன். பத்சேபால் உங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. மீகாலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அபிகாயல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று ராஜாவால் நேசிக்கப்பட்டாங்களா, ராஜாவை நேசித்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்களால முடியல அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் ராஜகுமார்த்திகளாய் மாறிட்டாங்க. அன்னைக்கு ராஜா நேசிக்கும் போது இருந்ததை விட இவங்களாம் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, ராஜகுமார்த்திகளாக மாறிட்டாங்க. அன்னைக்கு ராஜா மேலே நேசம் மட்டும் இருந்துச்சு, இன்னைக்கு ராஜ்யபாரத்தில் பங்கு வந்துடுச்சு, ராஜா குமாரத்திகளாக மாறிட்டாங்க. இப்போ இவங்களாலையும் அவருக்கு அனல் உண்டாக்க முடியவில்லை. காரணம், இவங்களும் ராஜ்யபாரத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது வைராக்கியமாய் ஆரம்பிக்கப்பட்ட பல ஊழியங்கள், பல ஊழியர்கள், பல ஆவி விசுவாசிகள், இன்னைக்கு நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குதா, இல்லை உங்களை அனல் இன்னும் போயிட்டே இருக்குதா? யோசித்து பாருங்க. மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். 40வது வயசில் அவர் வந்து வனாந்தரத்துக்கு போகிறார். 80வது வயசில் ஆண்டவரை இதில் பார்க்குறார், அந்த மலையில் முச்செடியில் பார்க்குறார். யாத்திராகம் 3ல் 80வது வயசு இருக்கும் பார்க்குறார். அவர் பார்த்த அந்த அனல், அங்கே பார்க்குற ஒரு அனல், அந்த அனல் நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம பார்க்காத தரிசனம். அது நம்ம லைஃப்லேயே நம்ம யாருமே அந்த மாதிரி இப்போ ஆவி பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு பிற கூட நம்ம அப்படி ஒரு காட்சியை நம்ம இன்னும் பார்க்கல. அவர் அப்போவே பார்த்துட்டார், ஃபஸ்ட்டு பார்த்துட்டார். ஆனால் அவருக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டே இருக்கிறார். அடுத்து மலைக்கு மேலே ஆண்டவர் கூப்பிட்றாரு, அங்கே ஒரு மகிமையை காட்டுறாரு. அடுத்து சொல்கிறாரு, நான் உனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்க போகிறேன், நீ சொல்கிறத கேட்டு ஜனங்க பயப்பட வரைக்கும் ஜனங்கிட்ட என்னுடைய மகத்துவத்தை காட்டுவேன். அப்படியே ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு மேகத்துக்குள்ளே போகிறார். ஜனங்க மோசையை பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்காக இருக்குது காட்ஸோடைய ப்ரெசன்ஸ், இதுக்குள்ளே போகிறானே. அதையும் பார்த்துட்டாரு. இப்போ அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரா, திருப்தி ஆகிட்டாரா? இல்லை. அதுக்கப்புறமா போய் கற்பலகையில் வாங்கி 2வது தடவை போகிறார், கற்பலகையில் வாங்கிட்டு வர்றார். இப்படி காடோட முகமுகமாக ஆயிட்டார். ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் முகத்தை பார்க்கணும், இப்படி மகிமையை பார்க்க வேண்டும். ஏன்பா முச்செடியில் பார்த்ததுக்கே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணுமே. நம்மெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுறோம். ஓ அந்த காலத்திலே கர்த்தர் அப்படின்ட்டு அதே சாட்சியை 30 வருஷம் ஓட்டிட்டோம். நான் அந்த சாட்சியை கேவலமாக சொல்லலை, அந்த சாட்சிக்கு அப்புறம் என்ன வளர்ச்சின்னு தான் கேட்குறேன். அந்த ஒரு சாட்சி தான் லைஃப். ஆண்டவருக்காக ஒன்றை விட்டு வந்தேன், ஒன்றை தான் விட்டீங்க, 9 வாங்கிட்டோம். விட்டது 1 தான், 9 வாங்கிட்டோம். இன்னும் விட்டது தான் சொல்கிறோம், கொடுத்த 9 சொல்கிறது இல்லை. 1974 ஆமாம் 2024 இந்த 50 வருஷத்தில் ஆண்டவர் அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு திருப்பி கொடுத்துட்டார். ஆனால் நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேங்கிறதான் கேள்வி. இதுதான் கொஸ்டின். இப்போ அவன் முச்சடியில் பார்த்துட்டான், அதோடு அவன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, திருப்தி ஆகலை. அடுத்து போகிறான். இப்போ எந்த இடத்துக்கும் அவன் வந்துட்டான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கண்மலை வெடிப்புக்கிட்ட வந்தாச்சு. வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கடந்து போவேன், என் முகத்தை பார்க்க முடியாது, என் பின்புறத்தை நீ பார்ப்பாய். அந்த இடத்துக்கு வராம பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இருக்கா? இன்னைக்கு ராஜாவாகி உக்காந்துட்டோம் எல்லாரும். ஒரு காலத்தில் பத்சேபால் மாதிரி, மீகால் மாதிரி, அபிகாயில் மாதிரி நாம் வைராக்கியமாக வந்தவங்க தான், யாரும் இல்லைன்னே சொல்லலை. இப்போ ராஜா எப்படி ஒரு காலத்தில் அனலாக இருந்து இன்னைக்கு அனல் இல்லாமல் இருக்கிறாரோ, அதே மாதிரி அனல் உண்டாக்க முடியாத இடத்தில் நாம் இருக்கிறோம். அதுவும் நம்மளுடைய பிரச்சனை தான். இன்னைக்கு நம்ம மூலமாக எழுப்புதல் வருமா?
நம்மளை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர. இப்போ ராஜா படுத்திருக்கிறார், அவர் எழுப்பணும் தானே, அது ஒரு எழுப்புதல். ராஜ்ய பாரத்தை எழுப்பணுன்றது அவனுக்கு. சபைகளில் கடைசி காலத்தில் எழுப்புதல் வரணுங்கிறது நமக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க, ஓ எழுப்புதல் வரும் எழுப்புதல். நான் எழுப்புதல் வராதுன்னே சொல்ல. ஒரு குரூப் சொல்லுது எழுப்புதலே வராதுன்னு. நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. எழுப்புதல் வரணும், எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 1,20,000 பேர் இருந்த அந்த பட்டணத்துக்கே கர்த்தர் அன்னைக்கு மனம் பாரப்படுவார் என்று சொன்னால், மனஸ்தாபப்படுவார் என்று சொன்னால், 800 கோடி மக்கள் இருக்கிற பூமி இது. கண்டிப்பாக கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். அப்போ நிச்சயமாக ஒரு எழுப்புதல் அவசியப்படுகிறது. நீங்கள் எழுப்புதல்லாம் எங்கேருந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் கொண்டாடுவார், இவர் கொண்டாடுவார், கலிஃபோர்னியாவில் வரும், அங்கே வரும், இங்கே வரும். என்னைக்காவது என் மூலயமா வரும்னு உங்களுக்கு தோணுச்சா? என் மூலமா என்ன கேட்கல, உங்களை சொல்கிறேன். உங்கள் மூலயமா வரும்னு தோணுச்சா? நான் ஆண்டவரே என்ன எழுப்புதலுக்கு பயன்படுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட அந்தக்கான அனல் இல்லை. நமக்கே தெரிகிறது நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு அனல் இல்லை. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், அவர் செய்வார், இவர் செய்வார். அன்னைக்கு உள்ள நான் சொல்கிறது அப்போஸ்தலர் காலத்திலிருந்து நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம் இருந்துச்சுன்னா, என் மூலமா எழுப்புதல் ஒன்று எதிர்பார்த்தாங்க. பில்லிகிரகம் ஐயாவை பற்றி ஒரு சாட்சி படித்தேன். இப்போ சமீபத்தில் தான் அது கூட படித்தேன். ஒரு பெரிய ரிவைவல் பண்ணதான ஒரு ஊழியக்காரருடையதான, அவருடைய பேர் மறந்துருச்சு, அவருடையதான ஒரு வீடு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. அப்போ பைபிள் காலேஜிலேருந்து அங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது அந்த ஊழியக்காரருடைய, அவருடைய பேர் எனக்கு மறந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க, அவருடையதான டைனிங் டேபிள், டைனிங் ஹாலு, அவருடைய பெட்ரூமு அப்படின்னு சொல்லி நிறைய இடம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல ஒரு ஃபுட்பாத் மாதிரி இருக்குது, ஃபுட் மேட்டு மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 குழி மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால், அவருடையதான பெட்ரூமில் டெய்லி காலையில் அந்த குளிரில் அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் பண்ணார் தெரில, அந்த இடம் அப்படியே குழியாகி கிடக்கு. இப்போ அவர் காலை பார்க்க நமக்கு வழி இல்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த இடமே குழியாகி கிடக்கு. அப்போ கூட்டிகிட்டு போனவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அங்கே இருந்தவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி இது ஒரு ஊழியக்காரர் இப்படி ஜெபம் பண்ணார், அவருடைய இடங்கள் இப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லி அதை காட்டுறாங்க அந்த இடத்த. இப்போ முடிச்சாச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க, பஸ்ஸு போகுது. அந்த நேரம் பார்த்தா இந்த ஒரே ஒரு மனுஷனை காணோம். எண்ணி பார்க்குறாங்க, ஆள் இல்லை. அப்போ இவர் கூட்டிகிட்டு போன ஒரு மனுஷன், அந்த ஆர்கனைசர், அவர் போய் பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு வாலிபன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த குழியில். கிட்ட போய் பார்க்குறாரு, அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த வாலிபன்னா, ஆண்டவரே இவரை மாதிரி என்னை பயன்படுத்துங்க, இவரை மாதிரி என்னை எழுப்புங்கன்னு. அப்படி ஜெபம் பண்ணது வேறு யாரும் இல்லை, பில்லிகிரகம். அவர் இன்னொருத்தரை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணலை, என்னை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணார். என்ன கொண்டு வாங்க ஆண்டவரை, என்ன கொண்டு வாங்க. அந்த அனல், அந்த அவர் அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாரா, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேற. அவருக்குள் ஒரு அனல் இருந்துச்சு. ஆண்டவரே நான் பற்றி எரியணும், நான் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் மாறணும். இன்னைக்கு நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எழுப்புதல் அங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், பத்சேபால் இடத்துல இருந்து வராது, அபிகாயிலிட்ட இருந்து வராது. ஏன்னா அவங்களாம் ராஜகுமார்த்திகளாம் மாறிட்டாங்க. அவங்களால அனல் கொண்டு வர முடியாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அந்த தீர்க்கதரிசி பண்ணுவார், இந்த எவாஞ்சலிஸ்ட் பண்ணுவார், இந்த பாஸ்டர் பண்ணுவார், அந்த அப்போஸ்தலர் பண்ணுவார். யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் தேடுகிறது ஒரு சிறு பெண்ணை, கர்த்தர் தேடுகிறது ஒரு சிறு சபையை, கர்த்தர் தேடுகிறது ஒரு சின்ன விசுவாசி. ஆண்டவருக்கு தேவை ராஜகுமாரத்தி அல்ல, அனல் உண்டாக்கக்கூடிய ஒரு சிறு பெண். இன்னைக்கு பெரிய ஆட்கள், பெரிய 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 காரியங்கள், பெரிய பெரிய ஊழியங்கள், எங்களுக்கு 10 நாட்டில் ஊழியம் இருக்கு, 20 நாட்டில் ஊழியம் இருக்கு, 50 நாட்டில் ஊழியம் இருக்கு. ஏன் எழுப்புதல் இல்லை? நான் குறையா சொல்லலை, ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேர் இஸ் ரிவைவல்? அப்ப அந்த ரிவைவல் வருவதற்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களால் இப்பொழுது முடியாம இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு தேவை ஒரு சிறு பெண், ஆண்டவருக்கு தேவை ஒரு சின்ன கூட்டம், ஒரு 120 பேர் இருக்கிற சின்ன கூட்டம். அது எங்க இருக்கணும்? ஏதோ ஒரு எருசலேமில் ஒரு வீட்டில் மூலையில் இருக்கும். ஆனால் அந்த தீ எங்க போகும்? பூமியின் கடைசி பரியந்தம் போகும். அதை கொண்டு வருவதற்கு கர்த்தரால் முடியும். அதை முடியுமானால் அந்த தீயை இங்கிருந்து புறப்பட பண்ணவும் கர்த்தரால் முடியும். எல்லாராலையும் முடியாது. இங்கேயும் உட்காந்துக்கிட்டு அசால்ட்டாக காலை ஆட்டிக்கிட்டு நீட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குல்ல, இதுங்களால முடியாது. இங்கேயும் உண்மையாக ஒரு குரூப் உட்காந்துருக்கோம், சத்தியத்தை சத்தியமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற அந்த குரூப் நீங்களாக தான் இருக்கணும்.
அது உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வரணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதாவது சபைக்கு வர்ற எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம், அவ்வளோதான். எல்லாரும் வரணும்னு விரும்புகிறோம். ஒரு கூட்டம் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்துக்கிட்டு எதையாவது வெட்டியாக ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருக்கும், மென்டலி ஆப்சண்ட்டாக கிடக்கும். அது எங்கேயாவது எதையாவது ஓசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நான் இப்போ அந்த மாதிரி ஆட்களை சொல்லலை. இங்கே உட்காந்துருக்கிறவர்களில் கொஞ்சம் பேர் ஆண்டவர் தேடுகிற அந்த சிறு பெண், அந்த ஒரு அபிஷாக், அந்த ஒரு பெண் ஏன் நாம இருக்கக்கூடாது? இன்னைக்கு ஏன் இவங்களால வரல? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற so called என்ன சொல்ற பிக் ஷாட் சர்வன்ட் ஆஃப் காட், மிகப்பெரிய ஊழியக்காரர்களால் ஏன் இப்படிப்பட்டதான எழுப்புதலை கொண்டு வர முடியவில்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அவங்க ராஜகுமார்த்தியாக மாறிட்டாங்க. இவங்களால கொண்டு வரவே முடியாது. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற. திருப்பியும் சொல்கிறேன், ஊழியக்காரனை மேடையில் பார்க்குற ஊழியக்காரன் வேற, பர்சனலாக இருக்கிற ஊழியக்காரன் வேறு. மேடையில் பார்க்குற நீங்கள் வேணால் ஏமாறலாம், ரூமுக்குள்ளே பார்க்குற கர்த்தர் ஏமாற மாட்டார். நீங்கள் மேடையில் பார்க்குற ஊழியக்காரனால ரிவைவல் வரும்னு நம்புனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நம்பிக்கிட்டே தான் இருக்கணும். ரூமுக்குள்ளே கர்த்தர் பார்க்குறாரு. அந்த ஊழியக்காரன் ரூமுக்குள்ளே அழுதாரு, அதே ரூமுக்குள்ளே பில்லி கிரகம் அழுதாரு. அதே மாதிரி தான் கதவை அடைச்சிக்கிட்டு எந்த ஊழியக்காரன் என்னை பயன்படுத்தும் இல்லைன்னா என்னை கொன்று போடுங்கிறானோ அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த பத்சேபாளால் முடியாது. இப்போ பாருங்கள், இத்தனை ராஜகுமார்த்திகள் இருந்தாங்கல்ல, ஏன் இவங்களால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நல்லா கவனிங்க. இப்போ பத்சேபாள் மனைவி, சரியா, ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. ராஜாவை பார்க்க வந்தா ராஜா என்ன சொல்லணும்? வா பத்சேபாள், இப்போ தான் வந்தியா? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தியா? இத்தனை நாள் எங்கே போனேன்? இப்படி தானே விசாரிக்கணும். உள்ள நுழைஞ்ச உடனே பத்சேபாளை பார்த்த உடனே ராஜா, பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினால், அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்சேபாள் வந்தானா என்னை பார்க்க வரமாட்டா, வந்தா ஏதோ ஒரு தேவையோடு தான் வருவா, இல்லைன்னா அவள் என்னை பார்க்க வரமாட்டான். ராஜாவுக்கு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் பத்சேபாலை பார்த்து கேட்குறான் அடுத்த கேள்வி. இத்தனைக்கும் பத்சேபால் அவன் எவ்வளோ நேசிச்சான்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாலுக்காக ராஜ்யபாரமே போச்சு, எல்லாம் போச்சு. அந்த பத்சேபால் வந்து நிற்கிறாங்க. பார்த்த உடனே ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்? இது என்ன கொஸ்டின்? இப்போ திடீர்னு நீங்கள் உட்காந்து எழுதிட்டீங்க ஒரு ரூம்குள்ளே, திடீர்னு ஒய்ஃப் வராங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கோவம். ஏன் வரக்கூடாதா? அடுத்த கேள்வி நம்ம சொல்லுவோம்ல, ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி என்ன எனக்கு தெரியாமல் எழுதுறீங்க? நான் வந்தா என்ன? இல்லை, இப்போ நீ என்ன காரணத்துக்காக இங்கே வந்த அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நான் உங்களை பார்க்க வர்றது இயல்பு, சாதாரணம். அப்படி பார்க்க வந்தால் நீங்கள் அப்படி கேட்குறீங்களே சொல்லணும். இவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்போ வந்த? உனக்கு என்ன வேண்டும்? பத்சேபாலும் சும்மா பார்க்க வந்த ராஜா, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் வந்தீங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. அடுத்த வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. அப்ப அவங்களும் ரீசனோட தான் வந்திருக்காங்க. அவங்களும் ராஜாவை அனல் உண்டாக்க வரல, ராஜாவை பாசத்தோட பார்க்க வரல, ராஜா எப்படி இருக்கார் ஏதா இருக்காருன்னு விசாரிக்க வரல. அவங்க வந்தது அவங்களுடைய தேவைக்காக வந்திருக்கிறாங்க, தன் பையனுடைய தேவைக்காக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யாரால எழுப்புதல் வராது தெரியுமா? தேவன்கிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக வந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, தேவனை ஏதோ ஒரு தேவைக்காக தேடுறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களால் எழுப்புதல் வராது. அப்படிப்பட்டவர்களை கொண்டு எழுப்புதல் கொண்டு வர முடியாது. யாரை கொண்டு எழுப்புதல் கொண்டு வர முடியும் தெரியுமா? எந்த தேவையுமே இருக்கக்கூடாது,
ஏன் பத்சேபால் அங்கனால் வரல? பத்சேபால் தேவை இருந்தால் கர்த்தர்கிட்ட வருவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்குது? கர்த்தர்கிட்ட சர்ச்சுக்கு வர்றதுக்கு நோக்கம் என்ன? சபைக்குள்ளே நாம் நெருங்குவதற்கு, சபைக்குள்ளே வருவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு என்ன நோக்கம்? எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை தேடி வரோம்? இங்கே கர்த்தர் மேல் உள்ள நேசத்தில் வரோம். நிறைய பேர் சபைக்கு இன்றைக்கி போகாட்டி பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பார், ஏன் வரல? அதுக்கு பேசாமல் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டே வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் சபைக்கு போனால் தான் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும் எப்படியாவது. ஏன்னா சிலருக்கெல்லாம் ஒரே கனவு இருக்குது. என்ன கனவு இருக்குன்னா, பொண்ணுக்கோ பையனுக்கோ சர்ச்சில் வச்சு கல்யாணம் வச்சிடணும், அதுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சபைக்கு போனால் தான் கல்றையில் இடம் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே சொல்லுவாங்க, நல்லது கெட்டதுக்கு ஒரு சர்ச்சு வேணாமா? நல்லது கெட்டதுக்கு எதுக்கு சர்ச்சு? சர்ச்சு எதுக்கு? நல்லது கெட்டதுக்கு. நீங்கள் சர்ச்சை என்னவா மாற்றிட்டீங்க? நல்லது கெட்டது பண்ணி வைக்கிற இடமா மாற்றிட்டீங்க. அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறவரும் அடக்காரதை நடத்துகிறவருமா மாற்றிட்டீங்க ஊழியக்காரரை. சபை எப்படி ஆயிடுச்சு? நல்லது கெட்டதுக்கான ஒரு இடம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு நாள் யூகேயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு தம்பியை கேட்டேன். சண்டே அவன் சர்ச் போகல. நான் மறுநாள் சர்ச் போயிட்டு வந்து மண்டே அவனை கேட்டேன், நீ சர்ச்சு நேற்று போனியா? எஸ்டே வந்துட்டு சர்ச் அப்படின்னு. அவன் சொன்னான், ஐயா நான் குழந்தையும் இல்லை வயசானவங்களும் இல்லை, நான் ஏன் போகணுன்னு கேட்டான். ஐ எம் நாட் அ கிட், ஐ எம் நாட் அ ஓல்ட் மேன், ஒய் ஐ வாண்ட் டு கோ டு சர்ச் அப்படின்னா. அதாவது அவங்க ஊரில் குழந்தையா இருக்கும்போது சர்ச்சுக்கு போவாங்களாம். அத்தோட எப்போ சர்ச்சுக்கு போவாங்க? வயசானா சர்ச்சுக்கு போவாங்க. வேறு வழியில் வேறு டைம் போகாது பாஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி சபை அப்படிப்பட்ட இடமாய் மாறிவிட்டது. ஆண்டவர்கிட்ட வராங்கன்னாலே ஒன்று இந்த மாதிரி கூட்டம் வருது, இல்லை ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு ஜப குறிப்பு. எப்போவுமே ஒரு ஜப குறிப்பு கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜப குறிப்பு அவங்க ஆண்டவர்கிட்ட வந்த நாள்லேருந்து அவங்க சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஜப குறிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் ஒரு நாள் கூட ஜப குறிப்பு இல்லாமல் நிம்மதியாக வரமாட்டாங்க. நீங்கள் சில ஆட்டெல்லாம் பேசி பாருங்கள், நம்ம ஆவியை அவங்க அணைச்சிருவாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நம்மளே சந்தோஷமாக போயிருப்போம், நல்ல சாட்சி சொல்லலான்னு போயிருப்போம். நம்ம அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம அனல் அணைஞ்சு நம்ம ஒரு மாதிரி ஆகி அவனை மாதிரி நம்மளை மாற்றிடுவான் டிப்ரெஷனில். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமாம், என்னத்தை அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். எதிர்காலத்தில் நம்ம நிலைமையும் இப்படி தான் வந்துடுமோ? உண்மையிலே நம்ம சந்தோஷமாக தான் போயிருப்போம். சில ஆட்கள்கிட்ட பேசினாலே நம்ம ஆவியை அணைஞ்சு போயிடும். ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரும்போதே பைபிளில் ஜப குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. வந்த உடனே பைபிளை பிரித்து முழங்கால் போட்டு அழ ஆரம்பித்தாங்கன்னா ஆராதனை முடிகிற வரைக்கும் அழுவாங்க. எப்போ வரைக்கும் அழுவாங்க? அவங்க சாகிற வரைக்கும் அழுவாங்க. ஃபஸ்ட்டு வருவாங்க, முதல்ல ஒரு ஜப குறிப்போடு வருவாங்க. எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, எப்படியாவது எனக்கு பொண்ணுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும். கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு, ஒன்றுத்தையும் காணும். இப்போ என்னமோ ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி. ஒரு 6 மாதம் கழித்து வந்தால் தான் என்னவா இப்போ உடனே ஒன்றுத்தையும் காணும் அப்படின்னு. அப்புறம் குழந்தை பிறந்துடும். அப்புறம் குழந்தை பிறந்து 1 வயசு ஆச்சு, அது பேசவே இல்லை. அதுக்கு நல்ல ஆண்டவர் வாய் கொடுக்கும்படி அப்புறம் நல்லா பேசுவோம். அப்புறம் நம்ம போகும்போதெல்லாம் சொல்கிறது, ரொம்ப பேசுகிறான் பாஸ்டர், நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் மருமகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இருக்கிறத வச்சு என் பொண்ணு மருமகளும் கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்படியே மைனரில் பேசுறது. அப்புறம் அது கொஞ்சம் வேலை கிடச்சி ஒரு நல்ல ஆன உடனே, ரொம்ப நாளாக என் பிள்ளைங்க வாடகை வீட்டில் கஷ்டப்படுது, அதுகளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன். இது மூடவே மூடாது. சொந்த வீடு கிடச்சவொடனே என்ன பண்ணுவாங்க? எப்படியோ இந்த பேரப்பிள்ளையில கொஞ்சம் வளர்த்து விட்டு போயிட்டு, நான் பொண்ணு சின்ன பொண்ணு பாருங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது, வளர்த்து விட்டுட்டு நான் போயிட்டேன்னா ஓகே, அது வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தா போதும். வளர்த்து விட்டவொடனே போகணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு நல்லதை கெட்டதை பார்த்துட்டேன்னா, இத்தனை நாள் வளர்த்தோம், அதுக்கப்புறம் போகுமா? அப்புறம் அதுக்கு ஒரு பொண்ணு பிட்டையை பார்த்துட்டோம்னா இது கடைசி வரைக்கும் போகாது. இப்படி உட்காந்துட்டு ஒரு ஜப குறிப்போடே இருப்பாங்க சர்ச்சுக்குள்ள. ஏதாவது ஒன்று என்னைக்காவது போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி வந்துச்சா? நீர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு வந்தோமா? நம்ம இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழியுதுன்னு சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி இருக்குதா? இல்லவே இல்லை. ஏதோ ஒன்று இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அவரும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் கொடுக்காம இல்லை. ஆனால் வர்றதுனால ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏதோ ஒரு ஜப குறிப்பு. நீங்கள் பத்தாததுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்க வேறு இப்போ வந்துட்டாங்க. லாஸ்ட்டில் யூடியூப்பில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஏற்கனவே கேட்காம தான் இருக்கீங்க.
இதில் கேளுங்கள். என்ன கேளுங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பின் பாயிண்டாக கேளுங்க. எங்கே வீடு வேணும், எத்தனை கிரவுண்டு வேணும், எத்தனை ரூம் வேணும், ரூமில் செவரு என்ன கலரில் வேணும், அப்படி கேட்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு கலர் தெரியாது, ஆண்டவருக்கு ரூம் தெரியாது. அப்படியே பின் பாயிண்டாக கேட்டால் அதுக்கு பேர் கிளைம் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னது? கிளைம் பண்ணுறது. நீங்கள் கிளைம் பண்ணுங்க, கேளுங்க. உங்களை எவ்வளோ அழகாக ஆண்டவர் விட்டு திருப்புறாங்க பாருங்க. இப்படி வர குரூப்பை கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. வந்து நின்ன உடனே பட்சேபல மாதிரி கேட்பாரு, வந்துட்டியா, என்ன வேணும் உனக்கு, அப்படி தான் ஆண்டவர் கேட்பாரு. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்று நீங்கள் கேட்குறவங்களா இருக்கீங்க, இல்லையா உங்களை கேட்க சொல்கிற ஊழியக்காரனாக இருக்கிறான், அவனும் சொல்லி கொடுத்துட்றான். கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, கர்த்தர் தருவார். என்ன கேட்டாலும் கொடுத்தாருனா என்ன ஆவிய கேளுங்க. எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவிய? நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நமக்கு என்ன தேவையோ அதான் கர்த்தர் கொடுக்கணும், இல்லையா? நான் எப்பவும் சொல்வேன், பைபிளில் உள்ள ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே எனக்கு வரணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வருது. ஆபிரகாம் தேசத்தை கேட்டார். எங்கே நீங்கள் கேட்டு தான் பாருங்களேன், ஃப்ரான்ஸை கேட்டு தான் பாருங்கள். அப்போ மட்டும் என்ன சொல்வீங்க? நாங்கள் என்ன தேசத்தை அப்படியே கேட்டோம், ஆத்துமாக்கள். அப்போ மட்டும் ஸ்பிரிச்சுவலாக தெரியுதில்ல, அது ஸ்பிரிச்சுவல்னு தெரியுதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேருக்கு அவனுக்கு தேவைன்னா ஸ்பிரிச்சுவலாக போயிடுறாங்க, இல்லையா உலக பிரகாரமாக போயிடுறாங்க. ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதை எதை சொல்வீங்க? இது பணம் தான். அப்படியே இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் கொடுக்கணும். சரி, இது பணம்னே வச்சுக்கோங்க. இப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றுவேன், என்ன கூடதாக இருக்கும். அத்தனை குழந்தை கொடுத்தா ஓகேவா? அத்தனை கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? இப்போ யாக்கோபு மாதிரி கர்த்தர் 12 கொடுக்குறாரு, ஓகேவா உங்களுக்கு? பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் தானே, அப்புறம் ஏன் 12 வேணாங்கிறீங்க? அது மட்டும் 1 போதும் 2 போதும் தோணுதில்ல, அதையே முடியலன்றீங்கல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வாதம் தானே, அப்புறம் ஏன் முடியலன்றீங்க? ஆசீர்வாதத்தை கொடுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை கொடுங்க, எங்கள் வீடு இடம் கொண்டு போகாத மட்டும் கொடுங்க, இந்த ரூமுக்கு 4, அந்த ரூமுக்கு 4 கேட்டு பாருங்க. அது மட்டும் போதும்னு தோணுதில்ல. ஏன் பணத்தில் மட்டும் போதும்னு தோணலை? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை அதை பேராசையாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஊழியக்காரன். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் அறிந்திருக்கிறது. அதை கொண்டு வந்து ஏற்ற நேரத்திற்கு பரலோகம் தரும். உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். குழந்தை பிறக்கும் போது இந்த சைஸில் ஒரு ஃப்ராக் வாங்கணும். நமக்கு அவ்வளோதானே போட்டாங்க, அப்படி தானே போட்டாங்க. அப்படி போடக்கூடாது. பலுகி பெருகி இந்த பிள்ளை இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகும். 40 அது 40 இன்ச் ஆகும். இப்போவே ஒரு கவுனை வாங்கிடும், 40 இன்ச்சில் வாங்கிட்டு போன உடனே மனைவி கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ பெருசு வாங்கிறீங்க? அவிசுவாசமாக பேசாத, விசுவாச கண்களில் பார். நாளைக்கு நம்ம பிள்ளை குண்டு ஆகுமா ஆகாதா? அந்த அம்மா பாவம், அவள் குண்டாகுமோ இல்லையா, நீ ஏன் லூசான இல்லையா? அந்த நேரத்துக்கு என்ன ஆசீர்வாதம் போதும் என்பது உங்களுக்கு தெரியுது தானே, அவ்வளோதானே. யாராவது வாங்கியிருக்கீங்களா? 2 வயசான குழந்தைக்கு என்னைக்கு இருந்தாலும் இது 10 வயசு வரைக்கும் குழந்தை ஜீவனோடு இருக்கும். 10 வயசுக்கு தேவையான சட்டையை வாங்கினீங்களா? 10 வயசுக்கு தேவையான செருப்பு வாங்கி வச்சிங்களா? இல்லை தானே. அப்போ வரும்போது வாங்கிக்கலான்னு விசுவாசம் இருந்துச்சு இல்லை? அதே காரியம் ஏன் உங்கள் பணத்தில் இல்லை? இன்னைக்கு தேவையான அளவுக்கு சம்பாரித்து நாம் செலவு பண்ணால் போதும். நம்ம பிள்ளைக்கு பின்னாடி வரும்போது இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் அன்னைக்கு கொடுக்க வல்லமை உள்ளவருங்கிற விசுவாசம் ஏன் வளரல? இப்போ மட்டும் என்ன தோணுது? பின்னாடி என் பிள்ளைகளுக்கு அது உபயோகப்படும், பின்னாடி என் பேர பிள்ளைகளுக்கு உபயோகப்படும். ஏன் சேர்த்து வச்சிய? எதுக்கு வைக்கிறீங்க? அப்போ வைக்கும் போது நீங்கள் என்ன வரீங்க? எதில் வைக்கணும் எதில் வைக்கக்கூடாதுன்னு உங்கள் மனசை பிசாசு உலகத்துக்கு நேராக திருப்பிட்டான். அதான் உண்மை. உலக பிரகாரமான தேவை வரும்போது அந்த தேவையை அவ்வப்போது தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் சந்திச்சிருக்கிறார், இனிமேலும் சந்திப்பார். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இங்கே 30 வயசானவங்க இருக்கீங்க, 40 வயசானவங்க இருக்கீங்க, 50 வயசானவங்க இருக்காங்க. இத்தனை வருஷம் நடத்தின தேவன் இன்னும் மிஞ்சி போனால் 20 வருஷம் இருப்பீங்களா? இன்னும் 30 70 பலத்தின் மிகுதினால் 80, உங்கள் கணக்கு தான் சொல்கிறேன். 80 இன்னொரு 30 வருஷம் இருப்பீங்களா? 50 வருஷம் நடத்தினவர் அடுத்த 30 வருஷம் நடத்த மாட்டாரா? 50 வருஷம் நீங்கள் கேட்காமலேயே நடத்தினவர் அடுத்த 30 வருஷமும் கேட்காமல் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு நேரிடுகிறது.
பைபிள் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட இந்த விதமான நோக்கத்தோடு மாறிட்டீங்கன்றது அப்போ முக்கியம். கர்த்தர்கிட்ட வரும்போது ஆனந்த சத்தத்தோடு வரணும். வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியாய் வரணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு உள்ளே வரணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வரும்போது சந்தோஷமாக கம்பீரமாக வரணும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு கூட, ஏதோ ஒரு வேண்டுதலோடு கூட. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியும். அதை தீர்க்கிற வழியும் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிடுவதற்காக அழைக்கவில்லை, உங்களை என்னையும் கொல்லுவதற்காகவும் அழைக்கவில்லை. நடுவில் சில வனாந்தரம் வரும், நடுவில் சில யோர்தான் வரும், நடுவில் சில பிரச்சனைகள். பார்வோன் வருவான், பார்வோன் செத்து போவான், வனாந்தரம் கடந்து போவோம், யோர்தான் பின்னிட்டு போவோம், நாம் மட்டும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பத்திரமாய் போவோம். இந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துட்டா போதும். யார் எந்த வனாந்தரத்தில் செத்து போனாங்க? கர்த்தரை நம்பாமல் செத்தவன் தான் இருந்தான். நம்பினா அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டான். எவன் கர்த்தரை அவிசுவாசமாக பார்த்தானோ அவன் தான் செத்தான். விசுவாசித்தவன் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு நமக்கு அவிசுவாசம். என்ன நடக்குமா, எது நடக்குமா, இது ஆகுமா, இது ஆகாதா? ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார், ஒரு இடத்துக்குள்ளோட நிறுத்தி இருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை முடிவு பரியந்தம் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். இஸ்மவேல் என்கிறவன் துஷ்ட மனுஷன். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆதியாகமம் 16 அவன் துஷ்ட மனுஷன். ஆனால் ஆபிரகாம் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, நீ அவனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிற, அவனும் ஒரு பெரிய ஜாதி ஆவான். வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்கிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு துஷ்ட மனுஷனுக்கே வாக்கு பண்ணி கர்த்தர் பத்திரமாய் நடத்துவாரானால், துன்மார்க்கருடைய மரணமே அவருக்கு பிடிக்காமல் இருக்குமானால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த துன்மார்க்கனை விட நம்ம தான் பயப்படுறோம். அந்த துஷ்ட மனுஷனை விட நமக்கு தான் கவலை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் பொண்ணு என்ன ஆகுமோ. எவ்வளோ பெரிய யுத்தத்திலேருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சுட்டார். எவ்வளோ பெரிய மரண தேசத்துலேருந்து ஜீவனுள்ள இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறார். இந்த தேசத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளையா கர்த்தர் கைவிட்டுற போகிறாரு. எவ்வளோ பயம். ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஒன்றும் ஆகாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது தேவையோடு கூட வராதிங்க, சந்தோஷமாக வாங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறவளா வாங்க. பாருங்க, கழுதையை தேடுற சவுலு சாமுவேலை பார்க்கும்போது சொல்கிறான், எப்படி ஒரு தேவ மனுஷனை வெறுங்கையாய் பார்க்க போகுது, அவனுக்கு ஏதாவது கொண்டு போகணும் இல்லையா. அவனே தேவையோடு இருக்கிறான், அவனே சொல்கிறான் காணிக்கையோடு வரணும் அப்படின்னு. ஒரு தேவை உள்ளவனே தேவனை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் போகணும், காணிக்கையோடு போகணும்னு நினைக்கிறானே. நீங்கள் தேவையெல்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கர்த்தர் சமூகத்துக்கு வரணும், எவ்வளோ நிம்மதியாக வரணும். அதனால தான் பத்சேபாளால எழுப்புதல் கொண்டு வர முடியல. ஏன்னா வந்தாலே தாவீதுக்கு தெரியும், இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கிறா, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்னை தேடுறா. இந்த நோக்கத்துக்காக காரணத்துக்காக தேடுகிறவளை வைத்து எழுப்புதல் வராது. உங்களை வச்சு எழுப்புதல் வரணும்னா நீங்களும் நானும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை தேடுகிறவளாக இருக்கணும். இப்போது அபிஷாக்குடைய ஊழியத்தை கவனிங்க, வாசிங்க 14-15 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:14-15. நீ அங்கே ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ராஜா எப்படி இருந்தான்? அபிஷாக் வரும்போது, அபிஷாக் ராஜா கிட்ட வரும்போது ராஜா எப்படி இருந்தான்? எப்படி இருந்தான்? அனல் இல்லாமல் இருந்தான். அடுத்து எப்படி இருந்தான்? அறியாமல் இருந்தான். கோமா ஸ்டேஜில் இருந்தான். அனல் இல்லாமல் இருந்தான், கோமா ஸ்டேஜில் இருந்தான். ஆனால் இப்போ அபிஷாக்குடைய பணிவிடை ராஜாவை எழும்பி உட்கார வைத்து விட்டது. பத்சேபாள் வரும்போது ராஜா எப்படி இருக்கிறான்? வா பத்சேபாள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனல் இல்லாமல் படுத்திருந்தவனை அனல் உண்டாக்கிட்டா, அறியாமல் இருந்தவனை பத்சேபாள் யாருன்னு தெரிகிற அளவுக்கு தூக்கி உட்கார வச்சுட்டா. கான்ஷியஸ் வந்துருச்சு. இதுதான் ஒரு மினிஸ்ட்ரியோடைய சக்ஸஸ். ஏன் பத்சேபாளால் இந்த மினிஸ்ட்ரி செய்ய முடியல? இவளால் ஏன் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, இவ ராஜகுமாரத்தி கிடையாது, எதிர்பார்ப்போட வந்தவ கிடையாது. இவளுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நான் ராஜாவை அனல் உள்ளவளாய் மாற்ற வேண்டும், நான் ராஜாவை
கான்ஷியஸ் கொண்டு வரணும். நான் பணிவிடை செய்ய வந்தவள், நான் ராஜாவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறவர்கள், எனக்கு வேறு தேவையே கிடையாது. அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். பத்சேபாள் வரும்போது சாலமோனுக்காக வந்தார். யார் வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் அபிஷாக் வரும்பொழுது எந்த நோக்கம் இல்லை. அவருடைய ஒரே நோக்கம், இந்த ஊழியத்தை நான் எழுப்பி உட்கார வைக்கணும், நான் ராஜாவை அனலுள்ளவனாய் மாற்றணும், என் மூலமாய் ஒரு எழுப்புதல் வரணும். உங்கள் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் மூலமாக கர்த்தர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஏங்க அப்படி இருக்க முடியுமா? முடியும், 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 நல்லா முடியும். அதுக்கு நல்ல உதாரணம் அபிஷாக்கு. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர்கள். அவங்க சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இப்போ அப்படிப்பட்டவர்களால் தான் பெரிய எழுப்புதல் வந்தது. பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது என்னன்னு, உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இங்கே வந்துட்டாங்களாம். அப்சைட் டவுன். அதான் தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா, உலகத்தை கலக்கிறவர்கள் இருக்கு இல்லையா, ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு, அப்சைட் டவுன். அதோட அர்த்தம் என்னன்னா, தலைகீழாய் மாற்றுகிறவர்கள். அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களால் மட்டுமே எழுப்புதல் கொண்டு வர முடியும். உங்களை கர்த்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கணும், எனக்கு கர்த்தரிடத்தில் தேவையில்லை, நான் கர்த்தருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். 100% அப்படி அர்ப்பணிக்கிறவங்க தான் பயன்படுத்த முடியும். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். அதில் ஒரு சாட்சி சொல்கிறேன். இப்போ இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். அதில் ஒருத்த மட்டும் தேவையோடு கூட இருக்கிறான். 30 வெள்ளிக்காசு தேவையோடு இருந்தான். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. பேதுருவும் கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு தேவை இருந்துச்சு, உங்களுக்கு லெஃப்டில் ரைட்டில் நாங்கள் உட்காரணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல இயேசுவோடு அவங்க அப்போஸ்தலர் ஆகும்பொழுது அவங்களுக்கு தெரியுது, நாம் வேற ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஊழியம் வேற, கர்த்தர் நம்ம வேறொரு காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாம் மாறிட்டாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட இடத்துல பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாத்தில் வச்சான்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறான். ஒன்றும் கிடையாது என்கிட்ட, இது அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுகிறேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எவன் பின்னாடி போயிட்டான், ஏதோ ஒரு தேவையோடு தேடினவன் பின்னாடி போயிட்டான். இப்போ யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு ஒன்றும் இல்லை, வசனம் மட்டும் போதும், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி வசனத்துக்காக மட்டும் பின்னாடி வந்த ஒரு கூட்டம் அது. இந்த கூட்டத்தை வைத்து தான் கர்த்தர் உலகத்தையே கலக்கிட்டார். உலகமே 2000 வருஷம் இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவம் இருக்குன்னா இதுக்கு இந்த 12 பேர் தான் காரணம். யூதாஸுக்கு பதிலாக நீங்கள் பவுலை சேர்த்துக்கோங்க. இந்த 12 பேர் தான் காரணம். இந்த 12 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுட்டார். ஆனால் இந்த 12 பேரும் ஒரு நோக்கம் தேவையில்லாமல் கர்த்தரை பின்பற்றினோம். இந்த 12 பேர்லையும் எல்லாரும் விட்டுட்டு வந்தவங்க தான். ஆனால் பவுல் இன்னும் கொஞ்சம் விசேஷம். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பிலிப்பியரில் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும் தெரியுமா? தேவையோடு கூட இருக்கிறவர்களை அல்ல. எந்த தேவையும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தரிசனம். பல நேரங்களில் ஊழியங்கள் ஆவிக்குரியவர்கள் எங்கே டைவர்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த தரிசனத்தில் தான் ஓடணும். நான் சொல்லுங்க, புரியுதா? உங்களுக்கு ஒரு தரிசனம் வச்சா நீங்கள் அதுக்கு பதிலாக வேறொரு தரிசனத்துக்கு போயிட்டீங்கனாலே நீங்கள் டைவர்ட் ஆகிடுவீங்க. இப்போ என்னை ஒரு எவாஞ்சலிஸ்ட்டாக வச்சுருக்கிறாரு, நான் ஒரு இடமா போய் சொல்லணும், இது என்னுடைய ஊழியன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஒன்று தோணுது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, நம்ம ஏன் ஒரு சர்ச்சு வச்சு உட்காரக்கூடாது, நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும், வயசாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன, சரி நமக்கும் ஒரு சர்ச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்ச்சுக்கு இப்போ ரெடி பண்ணி நான் ஓடுற வரைக்கும் அங்கே ஒரு பாஸ்டரை போட்டு வச்சுக்கிட்டு கடைசியாக நான் பாஸ்டர் ஆகிக்கலான்னு ஒரு மைண்டில் ஓட வச்சுங்க. இது ஸ்பிரிச்சுவல் தான், இது பாவம் இல்லை. இப்போ இது என்னது? ஸ்பிரிச்சுவல் தான். ஆனால் தரிசனம் விட்டு வெளியே நான் போயிட்டேன். இந்த தரிசனம் என்ன செய்யும்னா எனக்கு தேவையை உண்டாக்கிடும்.
எனக்கு தேவையை உண்டாக்கி நானும் பத்சேபாள் மாதிரி ஆயிடுவேன். என்னை கொண்டு கர்த்தர் எழுப்புதல் செய்ய முடியாது. எனக்கு என்னவோ அதில் நான் கடைசி வரைக்கும் ஓடினாதான், அதில் தேவையில்லாமல் இருந்தால்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவலாகவே டைவர்ட் ஆன கூட்டம் ஒன்று இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக டைவர்ட் ஆனது. கர்த்தர் இந்த இடத்துக்கு உங்களை போக சொன்னாரா, அதான் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ண சொல்கிறாரோ அதை மட்டும் பண்ணணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல சொல்கிறார். உலகம் அழியுது, உலகம் அழியுதுப்பா. நோவா வந்து சொல்கிறார், உலகம் அழியுது. எல்லாமே பூர்வ காலத்தில் நோவா நீதியை பிரசங்கித்தான். நோவா பிரசங்கித்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் பைபிள் சொல்லுது. ஆனால் நோவா ஒரு பக்கம் பேழையை கட்டிகிட்டு இருக்கிறார். பார்க்குறவன் என்ன கேட்பான், உலகமே அழிய போதுங்கிற, நீ மட்டும் போட்டு கட்டிக்கிற உனக்கு அப்படின்னு கேட்பான். இவன் உலகம் அழியுதுன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியது இவன் ஊழியம், போட் கட்ட வேண்டியது கர்த்தருடைய தரிசனம். இந்த ரெண்டையும் அவன் செய்யணும். இதை தாண்டி இப்போ நோவா ஒரு முடிவெடுக்கிறார். இந்த போட்டில் போகிறோம், நாளைக்கு பின்னைக்கு போட்டில் இருக்கிற நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது, இப்போவே நாம் கொஞ்சம் ஏதாவது இடம் வாங்கி போட்டுடலாமா, இல்லை மலைக்கு மேலே எங்கேயாவது போடலாமான்னு யோசித்தார்னா தொலைஞ்சார். அவர் தரிசனத்தில் முடிவு புரிந்தும் அப்படியே ஓடணும். அதில் தேவையில்லாமல் இருக்கணும். உங்கள் தரிசனத்தை ஸ்பிரிச்சுவலாகவே மாற்றிடுவாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஸ்பிரிச்சுவல் நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாவம் செய்ய வச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. பாவம் செய்ய வைக்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். உங்கள் ட்ராக்கை விட்டு அப்படியே கொஞ்சம் தாண்டி இன்னொரு ட்ராக்கில் ஓட வச்சுருவாங்க. நீங்கள் வேறு ஊருக்கே போயிடுவீங்க. அப்போ வேறு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு தேவை என்பது தானாக வந்துடும். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடினீங்கன்னா உங்களுக்கு தேவையே வராது. ஏன்னா தேவைகள் முழுவதும் பரலோகம் பார்த்து கொள்ளும். அப்படி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய கிருபையில் இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், என் ஊழியத்தினுடைய தேவைகள் அத்தனையும் பரலோகமே பார்த்துக்குது. சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்லுவேன். இது வரைக்கும் தேவ தயவில் சொல்கிறேன், முடிவு புரிந்து இப்படி ஓடணுங்கிற ஆசையில் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். யாருக்கிட்டையும் காசு கேட்குற நிலைமைக்கு கர்த்தர் என்னை நிறுத்தலை. கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்தாங்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. கொடுத்தது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஒரு முறை ஒருத்தர் ஒரு குறைவான ஆஃபரிங் கொடுத்தாரு. அப்போ மனசில் அவரை திட்டிகிட்டே போகிறேன், என்ன ஆண்டவரே இவர் இப்படி பண்ணுறாரு, இத்தனை நாள் ஊழியம் பண்ணியிருக்கோம். அப்போ ஆண்டவர் என்ன கேட்டார், நீ எனக்கு ஊழியம் பண்ணியா அவனுக்கு ஊழியம் பண்ணியான்னு. உங்களுக்கு தான் ஊழியம் பண்ணேன், நானே உனக்கு தருவேன். அவன் கொடுக்காததுக்கு அவனுக்கு நான் நியாயம் தீர்த்துப்பேன். அவனுக்கு என்ன பண்ணுவோம் அது அவருக்கும் எனக்கும் அவனுக்கும் உள்ள கருத்து. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, நான் அவரை தான் கேட்கணும். இப்போவும் சொல்லுவேன், என் அளவில் கர்த்தரனை ஆசீர்வச்சிருக்கிறார், என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், குறை இல்லாமல் வச்சிருக்கிறார். என்னை கொண்டு போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பார்த்துக்கிறார். அதைத்தான் சொல்கிறேன். அந்த தேவை இருக்கிற இடத்த தூக்கிடணும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் என் ஆசை, இப்படி இது இல்லாமல் நான் முழுக்க முழுக்க ராஜாவுக்கு பணிவிடை செய்ய போகிறேன். நான் அப்படி நீ செஞ்சு பாருங்கள். இப்போ பத்சேபாள் தாவீதுக்கு பணிவிடை செய்ய வந்துட்டாங்க. அபிஷாக் தாவீதுக்கு பணிவிடை செய்ய வந்துட்டாங்க. இப்போ அபிஷாக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதா? என்ன சாப்பாடு கிடைக்கும்? ராஜ சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அவங்க வந்தது ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு. கூப்பிடும்போது நீ ராஜா வீட்டுக்கு வா, உனக்கு அது தருவோம் இது தருவோம்னு சொல்லிலாம் அவங்க கூப்பிடல. ராஜாவுக்கு பணிவிடை செய்யணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ பத்சேபாள் ராஜா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்? சாதாரண வீட்டில் வந்தால் இருக்கிறத விட ராஜா அரண்மனைக்குள்ளே அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இருக்கும். அப்படின்னா நான் செய்ய வந்தது தான் பணிவிடை, ஆனால் என் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் பண்ண வந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. பரலோக ராஜ்யம் என்னை பார்த்துக்குது, ராஜா பார்த்துக்கிறாரு. என் தேவை என்ன என்பதை என் ராஜா அறிந்திருக்கிறார். எஸ்தருடைய அரண்மனைக்குள்ளே வந்தவங்க எல்லாரும், ஆகாசவர் அரண்மனைக்குள்ளே வந்தவங்க எல்லாரும் ராஜா கூட்டு வந்தோன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்களாமா. எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ஏன்? எஸ்தருக்கு தெரியும், நான் ராஜகுமார்த்தி ஆகிட்டேன்னா இந்த அரண்மனையே எனக்கு தான். நான் ராஜகுமாரி ஆகிட்டேன்னா இந்த அரண்மனையோட மொத்த ஆளுகையும் என் கைக்கு வந்துடும். நான் ஏன் போய் அதில் இருக்கிற 1-2 கேட்கணும்? இப்போது இவளுக்கு தெரியும், அபிஷாக்குக்கு தெரியும், நான் ராஜாவுக்கு பணிவிடை செய்ய வந்தவள், நான் ஏன் அதை இதன் கேட்கணும்? எனக்கு என்ன தேவையோ அதை அரண்மனை செய்து வைத்திருக்கும், எல்லாம் ரெடியாக இருக்கும், கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் மேலாய் செய்கிறவர். அவள் என்ன அந்த அபிஷாக்கை தேடி பாருங்கள், சூனேமோரோட அபிஷாக். அவள் ஊரில் அவளுக்கு என்ன பெரிய கற்பனை இருந்திருக்கும்? அவள் அளவுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் ராஜ வாழ்க்கை அமையன்னு யோசிச்சிருப்பாளா? ஆனால் திடீர்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு,
அவள் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டா, அழைப்பு வந்துச்சு, அந்த அழைப்புக்கு அவள் கீழ்ப்படிந்தால் ராஜ வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது. இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது பரலோக ராஜ வாழ்க்கை. நீங்கள் பூமிக்குரிய ராஜ வாழ்க்கையை சொல்லாதீங்க. இது ஒன்றும் இல்லை, இது உதவாக்கற, ஒரு நாள் அழிந்து போகும். இன்றைக்கி ஆசீர்வாதம் என்று எனப்படுவது நாளைக்கு அதுவே உங்களுக்கு தொல்லையாய் மாறும். கார் வாங்கும்போது ஆசீர்வாதம் தானே? ஆசீர்வாதமாக இல்லையா? அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க, பாஸ்டர்கிட்ட கூட்டு வந்து ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தரை கார் கொடுத்து ஆசீர்வதித்தார். 4 வருஷம் கழிச்சு அதே கார் உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? ரொம்ப தொல்லை வைக்கிது, எப்போ பார்த்தாலும் இருக்குது. இப்போ சாம காரை மாற்றினா நல்லாயிருக்கும் தோணுதா இல்லையா? வீடு வாங்கும்போது ஆசீர்வாதம் தானே? 20 வருஷம் கழிச்சு வீட்டில் பிரச்சனை வரும்போது அந்த வீட்டையும் நீங்கள் திட்டுறீங்களா இல்லையா? ஒரு பழைய வீடாகி போச்சு, பேசாமல் மாற்றினா நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு நாள் அதுவே நமக்கு கோபத்தை கொண்டு வரும். ஆனால் பரலோகம் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு நாளும் கோபத்தை கொண்டு வராது, ஒரு நாளும் மாறாது. அதுதான் உண்மையான ராஜ வாழ்க்கை. ராஜா வாழ்க்கை வாழ்ந்த, பூமியில் ராஜா வாழ்க்கை வாழ்ந்த எத்தனையோ ராஜாக்கள் மண்ணுக்கு போயிட்டாங்க, எத்தனையோ அரண்மனை இடிஞ்சு போச்சு. நீங்களாம் ஸ்ரீலங்காக்காரங்க தானே? ஸ்ரீலங்காவில் சங்கிலியாண்டின்னு ஒரு ராஜா இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? இருந்தார் தெரியுமா? அந்த அரண்மனையை பார்த்துருக்கீங்களா? இப்போ போய் பாருங்கள், இடிஞ்சு வெறும் அப்படியே செடியெல்லாம் முளைச்சிருக்கும். அன்றைக்கி போய் பார்த்தேன், என்னன்னு கேட்டால் இதுதான் அவருடைய அரண்மனைன்னாங்க. ஒரு காலத்தில் அதுக்கு எவ்வளோ பெருமை இருந்திருக்கும், ஒரு காலத்தில் அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி மலேசியாவில் கோலகங் சார்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சுல்தான் இருந்திருக்கிறாரு. அவருடைய அப்பா உட்காந்துருந்த சேரு அப்படியே அந்த அரண்மனையை சுற்றி பார்க்க ஒருத்தர் கூப்பிட்டு போனால் பின்னாடி ஒரு சேர் கிடந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இதுதான் பழைய ராஜாவுடைய சேர், ஒரு கால் உடஞ்சி கவனிப்பார் இல்லாமல் கிடக்கு. ஒரு காலத்தில் அந்த சேரில் உட்காந்து அவர் எவ்வளோ முடிவு எடுத்திருப்பார், ராஜா மாதிரி உட்காந்துருப்பார், எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பார். இன்றைக்கி ராஜாவும் இல்லை, சேரும் இல்லை. இதுதான் உலக ராஜ்ய பாரத்தினுடையதான நிலைமை. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய நிலைமை அது அல்ல. அவர் நித்திய ராஜா, அவர் நிரந்தர ராஜ்யபாரம். அதில் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது அபிஷாகுக்கு தெரியும். என்ன ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு, சாவர வரைக்கும் ராஜா பார்த்துப்பார், சாவர வரைக்கும் பார்த்துப்பார், ஒரு கவலையும் இல்லை. எனக்கு ராஜா வாழ்க்கை, அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வயசான ராஜாவை இவன் எழுப்பணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசான ராஜாவை ஏன் எழுப்பணும்? அவர் தான் சாவு போகிறாரு, ஏன் எழுப்பணும்? வாசிங்க, முடிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. இல்லை 27லேருந்து வாசிக்குமா? சாரி, 27லேருந்து வாசி. தெரிவிக்காதிருக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது அடுத்து ராஜா யாருன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாரு? ஆனால் இல்லாமல் படுத்துட்டார், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். இப்போ தாவீது கோமா ஸ்டேஜில் படுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து ஒரு ராஜா எழும்பிட்டான். யார் எழும்பினது? அதோனியா. வாசிங்க 5வது வசனம், 1 ராஜாக்கள் 1:5. அப்போ வேற ஒருத்தன் எழும்பிட்டான். என்னவா எழும்பிட்டான்? ராஜாவாக எழும்பிட்டான். இப்போ தாவீது எழுந்திருச்சா மட்டும்தான் அடுத்து சாலமோன் ராஜாவாக முடியும். தாவீது எழும்பல, அத்தோனியா ராஜாவாயிடுவான். அத்தோனியா ராஜாவானா கதை முடிஞ்சு. சாலமோன் தான் ராஜாவாக மாறணும். ஏன்னா அவன் மேலே தான் கர்த்தருடைய திட்டம் இருக்குது. ஏன்னா அவன் எதிதியா, அவனுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்னது? எதிதியா, யெகோவாவின் மகன் அர்த்தம். காட்ஸ் பிளான் அவன் மேலே இருக்குது. இப்போ காட்ஸ் பிளான் அவன் மேலே இருந்தாலும் அதை நடப்பிக்கிறதுக்கு தாவீது எழுந்திக்கணும். தாவீது எழுந்திருச்சு ஒரு வார்த்தை சொல்லணும், சாலமோன் தான் ராஜாவாக இருப்பான். இது சொல்லிட்டா போதும், எழுந்திருச்சு இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லா தலைகீழும் மாறிடும். அவ்வளோதான். அப்படியானால் தாவீது படுத்திருப்பது, அவன் அனல்லாமல் படுத்திருப்பது அவனுக்கு நஷ்டம் அல்ல,
அடுத்த தலைமுறைக்கு நஷ்டம். இவன் எழுந்திரிச்சாதான் அடுத்த தலைமுறை ராஜாவாக மாறும். உங்களையும் என்னையும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார் தெரியுமா? 2000 வருஷமாக ஒவ்வொரு ஜென்ரேஷனாக அடுத்த தலைமுறையை எழுப்பி 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 தான் இந்த சுவிசேஷம் இங்கே வந்திருக்குது, நம்ம இடத்துக்கு வந்திருக்குது. அப்படி ஆண்டவர் போன ஜென்ரேஷனில் ஒரு ஆளை எழுப்பாவிட்டால் இங்கே சபை இருக்காது. இப்போ பாஸ்டர் வரும்போது சாட்சி சொன்னார், அவர் எவாஞ்சலிஸ்டாக மிஷினரியாக அவர் அங்கே பாரிஸில் இருந்திருக்கிற ஒரு காலகட்டம். இப்போ கர்த்தர் அவர் எங்கே போக சொல்கிறாரு? டலோஸ்க்கு போக சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்லி இங்கே வந்ததுனால இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஜென்ரேஷன் எழும்புறதுக்கு ஒரு மனுஷன் அங்கேருந்து வர வேண்டி இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனாக எந்த காலத்திலேருந்து? இயேசு காலத்திலேருந்து, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பவுலுக்கு அப்புறம் தீமோத்தேயு, தீத்து, இவங்களாம் எழும்புறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்படி வந்து 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 இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன? அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்? இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற வார்த்தை, இப்போவே தேசம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆவாங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது அத்தோனியா ராஜாவாகிற நிலைமையில் இருக்குது. இப்போ யார் யாரோ ராஜாவாகிற நிலைமையில் இருக்குது. அப்போ தேவனுடைய திட்டப்படி இருக்கிறவங்க ராஜாவாகணும்னா தாவீது எழும்பணும். தாவீது எழும்பணும்னா அபிஷாக் அனல் உண்டாக்க வேண்டும். அப்போ நாம் அந்த சிறு பெண், சிறு சர்ச், அந்த ஒரு ஆள் நீங்கள் எழும்பினால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் ராஜாவாக மாறும். அப்போ எழுப்புதல் எதற்காக? ஏதோ சும்மா எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்கிறதுக்காக எழுப்புதல் அல்ல, அதற்காக எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் எதற்காக? அடுத்த தலைமுறைக்காக. அன்னைக்கு ஒரு ஒரு மேல் வீட்டு அறையில் நம்ம சொல்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அங்கே ஏற்பட்டதான எழுப்புதல் 2000 வருஷம் ஓடிச்சு. அடுத்து 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் ஏற்பட்ட எழுப்புதல் இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே எழுப்புற எழுப்புதல் கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓடணும். அப்போ நீங்களும் நானும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ உட்காந்து கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல, ஏதோ உட்காந்து செய்தி கேட்குற மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல. ஏன்னா எத்தனை பேருக்குள்ளே இந்த விதை முளைக்க போதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை தண்ணி மேலே விதைய போடுறது. அது நீடித்த நாட்களுக்கு பிறகு முளைக்கும்ன்றது கர்த்தர் அறிவார். அவர் ஒருத்தர் நடனம், ஒருத்தர் நீர் பாய்ச்சணும், ஒருத்தர் விளைய செய்வார். என் வேலை ஒன்று, அதை நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளே இந்த வசனம் ஊடுருவதுங்கிறது ஆவியானவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒன்று, கதை கேட்டு மாதிரி போன மாதிரி போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், எவனாகிலும் உண்டோ என் காரியமாக யார் போவார்? கர்த்தர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பார். அப்படி போகிற ஆள் கிடைச்சா கர்த்தர் அவனை சர்வ ஆயுதத்தோடு அனுப்பி வைப்பார். எனக்கு எப்பவுமே தெரியும், அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு, அதான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆட்கள் கிடைச்சா பரலோகம் எல்லா விதமான அருவாளையும் கொடுத்துரும் வெட்டுறதுக்கு. நான் சொல்கிறது அருவாள்ன்றது அறுப்புக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். ஒரு எம்என்சி கம்பெனிக்காரங்களாம் இன்றைக்கி பாருங்கள், எம்என்சினா மல்டிநேஷனல் கம்பெனிக்காரங்க, அவங்கள பாருங்கள், நல்ல இன்ஜினியர்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வண்டி விட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வர்ற இடத்துல அவங்களே டிஃபன் காஃபிலாம் கொடுத்துட்றாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, திருப்பி பத்திரமா வீட்டில் விட்டுறாங்க. ஏன்? அவங்களுக்கு தேவையான ஒரு ஆள் கிடச்சிட்டானா பத்திரமா அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான கம்பெனியை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோன்னா பரலோகத்தின் தேவன் இன்னும் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் எழுப்புவதுக்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி கூப்பிட்டுருக்கிறார். நீங்கள் எழும்புவது உங்களுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காக. அடுத்த தலைமுறை இன்னும் அதிகமாக இருக்கணும். அடுத்து சாலமோன் வரணும். தாவீதை விட சாலமோன் சாம்ராஜ்யம் அமைதி வாய்ந்ததாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை எழுப்புவதற்கு இன்னைக்கு ஒரு அபிஷாக் தேவை. அபிஷாக் இல்லாமல் இந்த காரியம் நடைபெறாது. ஏங்க, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் படிச்சு பாருங்க. தாவீது ஊரியாவின் மனைவியிடத்தில் சாலமோனை பெற்றான், அப்படிதான் இருக்கும். நடுவில் அபிஷாக் வந்துட்டு போனான்னு இருக்காது. ஒருவேளை நம்முடைய ஊழியம் உலகத்துக்கு தெரியாமல் கூட இருக்கட்டும், நாம் யார் என்பது கூட தெரியாமல் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் பில்லி கிரகம் ஐயாவை தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? பில்லி கிரகமுக்கு சுவிசேஷம் சொன்னது யார்? யார் சொன்னது? எனக்கும் தெரியாது. இப்போ அதனால் அவங்களுக்கு நஷ்டமா? பரலோகத்தில் அவங்களுக்கு வந்து கம்மியாகிட போதா? பில்லி கிரகம் கிடைக்கிற ஊழியத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு போகும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை கர்த்தருக்குள் நடத்தியிருக்கிறாங்க பாருங்கள், இல்லையா? நமக்கு பேர் வெளியே தெரியுதா தெரியலையாங்கிற அவசியமே இல்லை.
என் சர்ச்சு வெளியே தெரியுமா தெரியாதாங்கிற அவசியம் நமக்கு தேவையே இல்லை. நான் ஒழுங்காக ஊழியம் பண்ணி முடித்தேனாங்கிறது தான் முக்கியம். நான் ஒழுங்காக கர்த்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தேனா, சொல்ல வேண்டிய வேலையை சொல்ல வேண்டிய வார்த்தையை சரியாக சொல்லிட்டேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை கர்த்தருக்குள் சரியாய் செய்து முடித்தேனா, இதைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அப்படி ஒரு கூட்டத்தை எழுப்புவதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அது இங்கே இருக்கக்கூடிய இந்த 25, 30, 40 பேராக இருக்கட்டும். ஆனால் உங்களுக்குள்ளாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷாக்கை கர்த்தர் தேடுகிறார். ஒரு சிறு பெண், உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் அவசியமே இல்லை கர்த்தருக்கு. அபிஷாக் எனக்கு ரொம்ப அதில் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. நீங்கள் அந்த அபிஷாக் கிட்டறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க என்ன தேடினாங்களாம், அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கலாம். 3வது வசனம் வாசிங்க. அழகான ஒரு பெண்ணை தேடி இவங்க தேடினது யாரு? அழகான பெண். அவ தேடினதை விட அதிக குவாலிஃபிகேஷன். இவங்க தேடினது அழகு, அவ வெகு அழகு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவளுக்கு குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அவள் அதை பற்றிலாம் கவலையே படலை. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அதெல்லாம் இல்லை. ஐ கமிட்டட் மை லைஃப் டு த கிங். அவ்வளோதான். என் வாழ்க்கையை நான் ராஜாவுக்கு ஒப்படைக்கிறேன், என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு ஒப்படைக்கிறேன். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ பெரிய காரியம், அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. கமிட்மெண்ட். நான் ஆண்டவர்கிட்ட எப்போது சொல்வேன், டேலண்ட் ஆனவன் கர்த்தருக்கு தேவையாங்கிறது முக்கியம் இல்லை, ஒபீடியன்ட் ஆனவன் தான் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருந்தால் கர்த்தர் டேலண்ட்டாக மாற்றிடுவார். ஆனால் டேலண்ட் ஆனவனாக இருந்து ஒபீடியன்சி இல்லைன்னு வச்சுங்க, கஷ்டம். கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. கீழ்ப்படிதல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, குறைவுள்ளவனாக இருந்தாலும் உங்களை நிறைவாய் கர்த்தர் மாற்றிடுவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாற்ற கர்த்தரால் முடியும், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாத ராஜாவாக சவுலாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் உங்களால் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு தேவை தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆள், கமிட் பண்ணுகிற ஒரு ஆள். உங்கள் லைஃப் ஆண்டவருக்கு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, ஒரு வேளை எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க, என்ன வேலைக்காக வந்தீங்க, என்ன சிச்சுவேஷன், அது உங்களுக்கும் பர்சனலாக உள்ளது. ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்காக அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்கள் லைஃப்பை கர்த்தருக்கு கமிட் பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் எடுத்து உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அடுத்த ஜென்ரேஷனை அனல் உள்ளதாய் மாற்ற, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ராஜாக்களை எழுப்ப, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஊழியக்காரனை எழுப்ப, கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜென்ரேஷனை கர்த்தருக்குள் நிறுத்த ஆண்டவருக்கு ஒரு அபிஷாக் தேவைப்படுகிறது. ஒரு விசுவாசி, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுற விசுவாசி, ஒரு சபை. அது ஒருவேளை உங்கள் சபையாக இருக்குமானால், நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு அபிஷாக் கொண்டு வந்தாங்க சூனேம் ஊர்லேருந்து. ஒரு ராஜாவை எழுப்புனா, அவன் ஒரு ராஜாவை எழுப்புனா, அந்த ராஜா 40 வருஷம் அரசாண்டான். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆள் எழும்புங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் அடுத்த 40 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற ஊரில், இருக்கிற தேசத்தில் எங்கே இருக்கிறீங்களோ, என்ன குவாலிஃபிகேஷன், எனக்கு அது இல்லை, இது இல்லை, இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுருங்க. ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லுங்கள், என்ன நான் தரேன் ஆண்டவரே, என்னை கமிட் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். அபிஷாக் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். எதிர்பார்ப்பில்லாத அர்ப்பணிப்பு. பத்சேபாள் இடத்துல, மற்ற ராஜகுமார்த்தி இடத்துல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பில்லாத அர்ப்பணிப்பு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதே எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலமாய் கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. எல்லா கண்களையும் மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரம், அர்ப்பணிப்பின் பாத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், சாதித்த ஊழியக்காரங்க எல்லாரையும் பாருங்கள், அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அர்ப்பணித்தவங்க தான். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வந்தவங்க, தங்கள் படிப்பை துச்சமென மதித்தவங்க, தாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்தவங்க, தங்களுடையதான பெருமையான காரியங்களை எல்லாம் உடைச்சி தள்ளிட்டு வந்தவங்க, ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்குன்னு அர்ப்பணித்தவங்க. அப்படி அவங்கெல்லாம் அர்ப்பணித்ததுனால தான் போன தலைமுறை
ஒரு அனல் உள்ளதாக இருந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கர்த்தர் அதே மாதிரி அர்ப்பணிப்பு கொடுக்கிற இன்னொரு ஆளை கர்த்தர் தேடுறார். அந்த சிறு பெண் யாராக இருக்கும்? அந்த சபை எந்த சபையாக இருக்கணும்? ஏன் அது நம்ம சபையாக இருக்கக்கூடாது? ஏன் இந்த சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் வரக்கூடாது? உலகத்தை கலக்கிறவங்க வராங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் இந்த தேசத்தை கலக்கிறவங்களாவது வரலாமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. கர்த்தர் எழுப்பினவங்களெல்லாம் நல்லா பாருங்க. அவங்க உருவான ஊரை போய் பாருங்க. இன்றைக்கும் சின்ன ஊராக தான் இருக்கும். அவங்க எழுப்பின ஊர் ரொம்ப பெருசாக இருக்காது. அவங்க ஊர் மறக்கப்பட்டு கூட போயிருக்கோம். ஆனால் அவர்கள் ஊழியம் இன்னும் நினைவு கூறி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் கர்த்தர் உங்களை என்னையும் தேடுறார். நீங்கள் இருக்கிற இடத்த பார்க்காதீங்க. நீங்கள் ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்க்காதீங்க. மீன் பிடிக்கிறவர்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். படிப்பறிவில்லாதவர்களையும் நிருபங்கள் எழுத வைக்க அவர் வல்லமை உள்ளவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடியதான சுத்து வட்டாரத்தை பார்க்காதீங்க. யூதா கோத்திரத்தில் நீ எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்பற்றுகிற ஒரு கூட்டம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கு ஒன்றே ஒரு எதிர்பார்ப்பு தான், என் தேவனுக்கு நான் சேவை செய்வது, என் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது. வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இல்லை. அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க மட்டும் தயவு செய்து எல்லாரும் கை தூக்கிறாதீங்க. சும்மா கை தூக்க சொல்கிறாங்கன்ட்டு எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் கை தூக்குற ஒரு கூட்டம், எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தலையை கொடுக்குற ஒரு கூட்டம், எங்கே போனாலும் ஆசீர்வாதத்தை போய் நிற்கிற கூட்டம், எங்கே போனாலும் தீர்க்க தரிசனம் எதிர்பார்க்குற கூட்டம், அப்படிலாம் இல்லாமல் உண்மையிலேயே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்கள் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக தான் கேட்குறோமே ஒழிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறார். நீங்கள் எங்களை ஏமாற்றிடலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. அப்படி உண்மையிலேயே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்கென்று நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும், ஆண்டவரே உமக்கென்று நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும், என்னை தருகிறேன் ஆண்டவரே. அபிஷாக்கை போல உமக்கென்று கொண்டு வந்து 5 அப்பம் 2 மீன் கொடுத்த ஒரு சிறு பையனைப் போல ஆண்டவரே, நாங்கள் சின்னவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வீரப்பா. நாங்கள் ஒரு சிறு கூழங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய கோலியாத்தை நீர் வீழ்த்துவீர் ஆண்டவரே. என்னை தருகிறப்பா அப்படின்னு உண்மையாக அர்ப்பணிக்கிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒரு எழுப்புதலுக்கு, ஒரு ரிவைவலுக்கு நான் காரணமாக இருக்கணும். ஒரு ஜென்ரேஷனை எழுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கணும். நான் ஒரு சின்ன துண்டு பிரசரமாக ஒரு ட்ராக்ட் போல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஆத்மா வழியாக 1000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்த முகாந்தரத்தை, எங்களை வேறு பிரித்த முகாந்தரத்தை இன்னும் ஒரு விசை நீர் எங்களை தெரியப்படுத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உமக்கென்று ஏதாகிலும் செய்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக, எதிர்பார்ப்பில்லாமல் பின்தொடர்வர்களாக எங்களை ஒப்படைக்க கிருபை பாராட்டும். ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இருதயத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறீர். எடுத்து பயன்படுத்தும் இந்த சபை உமக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே ஆண்டவரே இதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக, இன்னும் வல்லமையோடு கூடு, இன்னும் அனலோடு கூடு, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.